அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக விடிந்ததற்கு நன்றி. இன்று நான் முழு ஆரோக்கியத்துடன் இருப்பதற்கு நன்றி. இன்று எனது குடும்பத்தினர் அனைவரும் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பதற்கு நன்றி. இன்று எனது பயணம் இனிதாக அமைந்ததற்கு நன்றி. இன்று நான் சந்தித்த நல்ல மனிதர்களுக்கு நன்றி. எனது வலிமையான எண்ணங்களுக்கு நன்றி. எனது வாழ்க்கை துணையுடன் அமைந்த மகிழ்ச்சியான தருணங்களுக்கு நன்றி. இன்று நான் எடுத்த காரியம் அனைத்தும் சிறப்பாக நிறைவேறியதற்கு நன்றி. எனது உடல் எனக்காக அயராது பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது. என் உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளுக்கும் நன்றி. நான் உங்களை நேசிக்கிறேன். எனது உடல் இயங்குவதற்கு ஆதாரமாக இருக்கும் உயிருக்கு நன்றி. தெள்ளத் தெளிந்தாருக்கு ஜீவன் சிவலிங்கம் என்ற கூற்றிற்கு இணங்க எனக்குள் உயிராக இருந்து என்னை வழிநடத்தி எனக்குள் இருக்கும் எல்லா இயக்கங்களையும் கவனித்துக் கொண்டிருக்கும் இறைவனுக்கு நன்றி. நான் தெரிந்து தெரியாமல் செய்த தவறுகளுக்காக அந்த இறைவனிடம் மன்னிப்பு கேட்கிறேன். என்னை மன்னியுங்கள். என்னை சார்ந்தவர்களும் என் குடும்பத்தினர், நண்பர்கள், என் சுற்றத்தார் அனைவரும் தெரிந்து தெரியாமல் செய்த தவறுகளுக்காக நான் மனதார அவர்களை மன்னிக்கிறேன். அவர்கள் செய்த எல்லா உதவிகளுக்காகவும் அவர்களை நான் நேசிக்கிறேன். எனக்குள் இருக்கும் என் ஆழ்மனதில் பதிந்திருக்கும் எதிர்மறையான பதிவுகள், அது இந்த பிறவியில் எனக்குள் வந்ததாக இருக்கட்டும், இல்ல முன்பிறவி முன்னோர்கள் மூலமாக எனக்குள் வந்த எல்லா விதமான எதிர்மறை பதிவுகள், என் ஆழ்மனதில் பதிந்திருக்கும் பதிவுகள், என் ஒவ்வொரு அணுக்களிலும் பதிந்திருக்கும் பதிவுகள் அனைத்தையும் நீக்க வேண்டி எல்லாம் வல்ல இறைவனிடம் இந்த 4 வார்த்தைகளை கூறுகிறேன். ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, ஐ லவ் யூ. ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, ஐ லவ் யூ. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. என்னை சுற்றி நடக்கும் நன்மையும் தீமையும் அனைத்திற்கும் காரணம், முழு பொறுப்பு நானாக இருக்கிறேன். எனக்குள் இருக்கும் அந்த எதிர்மறை பதிவுகள், பாஸ்ட் சப்கான்சியஸ் ப்ரோக்ராம்ஸ், அந்த ப்ரோக்ராம் தான் எனக்குள்ள இருக்கிற வைரஸ் மாதிரி. இப்போ நம்ம செல்ஃபோனில் இருக்கிற சாஃப்ட்வேர் ரிப்பேர் ஆச்சுன்னா ஃபோன் சரியாக ஒர்க் ஆகாத மாதிரி எனக்குள்ள இருக்கிற என்னை சுற்றி நடக்கிற ப்ராப்ளம், இல்லை நான் ஒருத்தரை ஈர்த்திருக்கிறேன், என்கிட்ட வந்து ஒருத்தர் சண்டைக்கு வராரு அப்படின்னா அது அவர் வந்து கோவக்காரரு, மோசமானவர் அப்படிங்கிற மாதிரி தான் பொதுவாக நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் இங்கே என்னென்னா, நம்ம இந்த டெக்னிக்கில் என்னை சுற்றி எது நடந்தாலும், இப்போ இன்னைக்கு நான் கிளாஸ் எடுத்துருக்கிற, காலையில் ஒரு காக்கா வீட்டு முன்னாடி வந்து கத்திட்டு இருக்குது,
இல்ல நான் பேசிட்டு இருக்கும்போது டிஸ்டர்பன்ஸா இருக்குதுன்னா கூட அது காக்காயோட ப்ராப்ளம் இல்ல. அத வந்து நான் என்னுடைய பொறுப்பு நான் ஏத்துக்கிட்டு எனக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு பதிவு அத ஈர்த்திருக்குது. அப்போ அந்த பதிவ, அந்த வைரஸ், அந்த ப்ரோகிராம்ல இருக்கிற அந்த ஒரு அழுக்க நான் கிளீன் பண்றேன் அப்படின்னா, என்ன சுத்தி இருக்கிற சூழ்நிலைகள் மாற ஆரம்பிக்குது. அப்ப இங்க 2 விஷயம் நடக்குது. ஒண்ணு என்ன சுத்தி நடக்கிற எல்லாத்துக்கும் நம்ம பொறுப்பேத்துக்கிறோம். அதுக்கப்புறம் அத கிளீன் பண்றோம் அப்படிங்கிறது தான். அத கிளீன் வந்து எப்படி பண்றோம்னா, இறைவன்ட்ட வேண்டுதல வைக்கிறோம். எனக்குள்ள இருக்கிற அந்த பதிவுகள கிளீன் பண்ணி குடுங்க அப்படின்ட்டு. அத பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஒரு டூல், நம்ம எப்படி ஒரு சுத்தம் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஒரு சோப்பு, ஒரு பேஸ்ட், ஒரு பிரஷ் மாரி இந்த 4 வார்த்தைகள் ஐ அம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, ஐ லவ் யூ. எனக்குள் இருக்கும் பதிவுகளுக்காக நான் வருந்தி மன்னிப்பு கேட்கிறேன். என்னை மன்னியுங்கள். நன்றி. நான் உங்களை நேசிக்கிறேன். சரிங்க. இன்னைக்கு செஷன்ல இந்த 5 நாள் நாம நெறைய விஷயங்கள் பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம ஃபைனலா என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினா வந்து லைஃப் ஸ்டைல் நம்ம ஒரு நாள்த்த நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குது? லைஃப் ஸ்டைல்ல நம்ம பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள் எப்படி பண்ணா நல்லாயிருக்கும்? அப்படிங்கிறது என்னோட அனுபவத்துல சில விஷயங்கள் சொல்றேங்க. அப்புறம் வந்து நம்ம எத நேசிக்கிறது? "நான் உங்களை நேசிக்கிறேன்" அப்படின்னு நம்ம ஒரு வார்த்தை சொல்றோம். ஐ லவ் யூ அப்படின்னு சொல்றோம். இப்ப நேத்து நம்ம பேசினோம். நெறைய வந்து கோல்ஸு, ட்ரீம்ஸ்லாம் செட் பண்றது. 4 ஏரியா ஹெல்த், வெல்த், ரிலேஷன், ஸ்பிரிச்சுவல் அப்படிங்கிற 4 ஏரியால நம்ம ஆசைப்படுறது, நம்ம கோல் செட்டிங் பண்றது எல்லாமே நம்ம வந்து பார்த்தோம். இன்னைக்கு வந்து முக்கியமா ஒரு விஷயத்து மேல நம்ம ஆசைப்பட்டோம்னா, அதுக்கு மேல இன்னொன்னு வேண்டியதில்ல அப்படிங்கிற மாரியான ஒரு விஷயமா இருக்கணும். இல்லைங்களா? இப்ப எல்லாத்துக்குமே வந்து என்னன்னா, இது கிடைச்சா அடுத்தது, இது கிடைச்சா அடுத்தது அப்படிங்கிற மாரி தான் போயிட்டு இருக்கிறோம். சரி இது கிடைச்சிருச்சு அடுத்தது என்ன? எந்த ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சதுன்னா, இதுக்கு அடுத்தது ஒண்ணு வேண்டியதில்ல அப்படிங்கிற மாரியான ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சதுன்னா, நம்ம அடுத்தது தேடி போக மாட்டோமோ? அது என்ன அப்படிங்கிறத பத்தி பார்க்குறோம். சுருக்கமாங்க, இன்னைக்கு நம்ம டேல ஒரு நாள்த்த லைஃப் ஸ்டைல் நம்ம எப்படி வச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத கவனிச்சு பாருங்க. நம்ம காலையில எந்திரிக்கிறேன். குறைஞ்சது ஒரு ஒரு எந்திரிச்ச உடனே நம்ம வந்து இப்போ நம்ம இத கத்துக்கிட்டதுக்கு அப்புறம், நம்ம எந்திரிச்சு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு பிரஷ் பண்ற மாரி, தூங்கி எந்திரிச்ச உடனே இந்த 4 வார்த்தைகள சொல்றோம். ஒரு கணக்குக்கு ஒரு 20 தடவைன்னு வச்சுக்கங்க. ஐ அம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, ஐ லவ் யூ. நமக்குள்ளேயே நம்ம கிளீன் பண்ணிக்கிறதுக்காக சொல்றோம் அப்படிங்கிறது தான் நம்ம இதோட அப்ரோச். எந்திரிச்ச உடனே நம்ம மனநிலை எப்படி இருக்குது? ஓகே இன்னைக்கு நாள் அருமையான நாளா விடிஞ்சிருக்குது. ஓகே ஹேப்பி. அப்ப நம்ம ஒரு 20 தடவ நம்ம காலையில எந்திரிச்ச உடனே இது ஒரு பிராக்டிஸ் மாரி நம்ம வச்சுக்கலாங்க. ஐ அம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, ஐ லவ் யூ, ஐ அம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, ஐ லவ் யூ. நீங்க அப்படியே கைவிட்டு எண்ணிக்கிட்டே நீங்க 20 தடவ சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்றோம். நம்ம காலையில எந்திரிச்ச உடனே நமக்கு டைம் இருந்ததுன்னா, ஒரு 5 மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னு வச்சுக்கங்களேன், ஏதோ ஒரு புக் ஏதோ ஒரு ஒரு நாலேட்ஜ் சம்மந்தமா ஒரு படிக்கிறதுக்கு ஒரு ஒரு பக்கம் 2 பக்கம். தினமும் ஏதோ ஒண்ணு நம்ம சப்ஜெக்ட் ஒர்க் ரிலேட்டடா இருக்கலாம். இல்ல வந்து நம்ம அ பொதுவான அந்த பெர்சனாலிட்டி டெவலப்மென்ட் புக் ஏதோ ஒண்ணு படிக்கிறது. இதுல வந்து என்னன்னாங்க, அந்த ஜீரோ லிமிட்ஸ்ங்கிற புக் நான் சஜெஸ்ட் பண்றேன். இப்ப நான் அதான் படிச்சுட்டு இருக்கிறேன். அதுல வந்து ஹோப்போனோபோனோ பத்தி விளக்கமா அதுல வந்து மெயினா என்ன போட்டிருக்காங்கன்னா, அந்த டாக்டர் ஒருத்தர் ஹியூலன் அப்படிங்கிறவர் வந்து எப்படி அந்த ஹவாயில இருக்கிற ஒரு கொடூரமான பேஷண்ட் கொடூர கொலை குற்றம் பண்ணவங்கள சரி பண்ணதுக்கு இந்த டெக்னிக் எப்படி யூஸ் பண்ணாரு. அவர் எந்த ஒரு பேஷண்ட் கவுன்சிலிங் பண்ணல. நேரா பேஷண்ட் யாரையுமே பார்க்கல. எந்த மருந்து மாத்திரை எதுவும் குடுக்கல. இவரு ரூம்ல உட்காந்து பேஷண்டோட ஃபைல பார்க்குறாரு. அவங்கள எந்த அளவுக்கு கொடூரமான ஆளுங்களா இருக்காங்கன்னா, எல்லாரும் கையில கை விலங்க அவுத்துட்டா அடிதறி போட்டுக்குவாங்க. அந்த மாரி. எப்பவுமே ஒரு கட்டி தான் வச்சிருப்பாங்க. அவங்க வெளியில கொண்டு போக முடியாது. அவங்கள பார்க்க அவங்க ஃபேமிலி ஆளுங்களே வர்றதில்ல. அந்த மாரி நிலையில இருக்கிறவங்கள இவரு டீல் பண்றாரு. நேர்லயே பார்க்காம சரி பண்ணியிருக்காரு. 3 வருஷத்துல 1984லேருந்து 87ல முடிக்கும் பொழுது 3 வருஷத்துல அந்த கம்ப்ளீட் அந்த வார்டே கிளியர் ஆகுது. ஹவாய் நாட்ல அந்த மாரி வார்டுங்களே எங்கேயுமே இல்லாத அளவுக்கு அது சரியாகுது அந்த விஷயம். இத பத்தி எப்படி அத சரி பண்ணாங்க அப்படிங்கிறது தான் அந்த ஃபுல் புக்ல போட்டிருக்காங்க. அதனுடைய பிடிஎஃப் இது வந்து நான் குரூப்லயே அனுப்புறேங்க. அத நீங்க புக்கா வாங்கிட்டாலும் சரி, அது Amazonலயே இருக்கும். நீங்க 0 லிமிட்ஸ்ன்னு போட்டீங்கன்னா அது வரும். அது சும்மா ஒரு என்னன்னா நெறைய படிக்கணுங்கிறது இல்லைங்க. ஒரு விஷயம் நம்ம படிச்சோம்னா, ஒரு பக்கம், 2 பக்கம் படிச்சாலும் அது என்னங்கிறத நம்ம உள்வாங்கிட்டு,
படிச்ச விஷயத்த 4 பேருக்கு ஷேர் பண்ணணுங்க மெயினா. படிச்சத நமக்குள்ளேயே வச்சுட்டே இருக்கிறது வந்து அது அது ஒரு மாரி கலையா மண்டிருங்கிறாங்க. அப்போ நம்ம அத படிச்சுட்டு, அது உணர்ந்துட்டு நம்ம அது என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்ம வந்து அதுக்காக சும்மா ஷேர் பண்ணலாம். வீட்ல இருக்கிறவங்களுக்கோ, இல்ல ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு. இந்த மாரி ஒரு புக் படிச்சேன் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் வந்து ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டிங்க. ஏதாவது குறைஞ்சபட்சம் ஒரு 1/2 அன் ஹவர், 45 மினிட்ஸ் வாக்கிங் கண்டிப்பா இருக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வீட்ல கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணுங்க. ஜென்ஸா இருக்கிறோம் அப்படின்னா, வீட்ல ஏதாவது சமையலுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம். நான் வந்து அந்த ஏரியாக்குள்ளயே போமாட்டேங்க. கிச்சனுக்கு போறதே ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து குடிப்பேன். எனக்கு அதுக்கு மேல ஒண்ணும் தெரியாது அப்படிங்கிற மாரி இல்லாம, ஏதாவது இப்போ ஒரு வீட்ல ஒரு குழந்தைங்க இருப்பாங்க, 2 குழந்தைங்க இருப்பாங்க. இப்ப வந்து நீங்க ஃபேமிலி 4 பேர் தான் இருக்கிறீங்க அப்படின்னா, இப்ப ஏதாவது வேலை இருக்கும். குறைஞ்சது ஏதாவது ஒரு வெங்காயம் தொளிக்கிறதா இருக்கலாம். ஒரு வாட்டர் பாட்டில் தண்ணி புடிச்சு வைக்கிறதா இருக்கலாம். குழந்தைங்களுக்கு அந்த ஷூ, சாக்ஸ்லாம் எடுத்து வைக்கிறதா இருக்கலாம். ஏதோ ஒரு சின்ன ஒரு கான்ட்ரிபியூஷன் நம்ம இருக்கிற மாரி நம்ம ஒரு இது பார்த்துக்கலாங்க. ஏன்னா திடீர்னு ஒரு கடைக்கு போய் ஏதோ பொருள் வாங்கிட்டு வர வேண்டியிருக்கும். இப்ப என்னன்னா, காலையில நேரம் எந்திரிச்சு வாக்கிங் போறேன் அப்படின்ட்டு எங்கேயாவது போய் கிரவுண்ட்ல இது போயிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து பேசிட்டு, அப்படியே எங்கேயாவது டீ கடையில உட்காந்து டீ குடிச்சுட்டு அப்படியே பேப்பர் படிச்சுட்டு மெதுவா நம்ம வீட்டுக்கு வர மாரி ரொட்டீன் வச்சுக்காம, காலையில நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற மாரி நம்ம எடுத்துக்கணும். ஒரு 5:30 டூ 6 நீங்க வாக்கிங் முடிச்சீங்கன்னா, 6 மணிக்கு மேல ஒரு சமையல் வேலை ஆரம்பிக்கிறாங்கன்னா, நம்ம கூட ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்மளுடைய ரொட்டீன் வேலை நம்ம பார்க்க கிளம்புறோம். அப்போ காலையில எந்திரிக்கும் பொழுதே வந்து நான் இன்னைக்கு டே என்னென்ன மாரி நான் ஷெட்யூல் பண்ணியிருக்கிறேன். 9 மணிக்கு ஆஃபீஸ்ல இருக்கோம்னு நம்ம மைண்ட்ல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா, ஒரு 8 மணிக்கு நம்ம அந்த டைம் வந்து நம்ம மைண்ட்ல இருக்கணும் எப்பவுமே. அந்த டைம் கான்ஷியஸ் கொஞ்சம் இருக்கணுங்க. அப்ப என்னோட பயணம் இனிதாக அமைந்ததற்கு நன்றி அப்படின்னு சொல்ற மாரி நம்ம இன்னைக்கு போற பாதையில ஓகே இன்னைக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் அந்த எண்ணம். எத யோசிச்சாலும் முதல்ல ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டா இன்னைக்கு டிராஃபிக்கா இருக்கும் அப்படின்னு யோசிக்காம, இன்னைக்கு இன்னைக்கு நல்லா இருக்கு. நீட்டா போறோம். வண்டிய பார்க்கிங் பண்றோம். அப்படிங்கிறது வந்து நமக்கு என்ன நடக்கணுமோ, அத தெளிவா ஒரு 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 நிமிஷம் வந்து விசுவலைஸ் பண்ணி பார்த்துக்கிறோம். அப்புறம் போய் அங்க லேண்ட் ஆனதுலேருந்து அங்க எல்லாத்துக்கும் குட் மார்னிங் விஷ் பண்றோம். நம்ம ஒர்க் பண்ற ஒரு பிசினஸ் சென்டரா இருக்கு, இல்ல ஒரு ஹாஸ்பிட்டலோ, இல்ல நம்ம ஒரு கடையோ எதா இருந்தாலும் போயிட்டு அங்க இருக்கிறவங்கள சிரிச்சு பேசிட்டு, "அப்புறம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களான்னு?" பேசிட்டு நம்ம ஒரு வேலைய எடுத்து, அந்த வேலையில நம்ம எப்படி அந்த ஹாப்பினஸ் டிரைவ் பண்றோம். இது ரொம்ப முக்கியங்க. அந்த நாள்ல நம்ம செஞ்சுட்டு இருக்கிற வேலையில. அது வந்து அதிகமான மக்கள் தொடர்பு இருக்கிற வேலையா இருக்கலாம். தினம் தினம் நிறைய பேர் சந்திக்கிற மாரி இருக்கலாம். ஒரு சர்வீஸ் புரொவைடர் மாரி நம்ம இருக்கலாம். இல்ல வந்து ஒரு மெஷினோட வேலை செய்றோம். அப்ப அதுல எது நமக்கு அந்த வேலை செய்யறதுல எது ஹாப்பினஸ் குடுக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம அத ஃபீல் பண்ணணும் கொஞ்சம் நம்ம பார்த்துட்டு. ஓகே. இன்னைக்கு வந்து ஒருத்தவங்க நம்மள தேடி வந்தாங்க. ஒரு கடை வச்சிருக்கிறோம்னா, அவங்க கேட்டு வந்த பொருள் நமக்கு குடுத்தோம். அதுல அவங்க ஹாப்பி. ஓகே. இல்ல ஒரு மருத்துவரா இருக்கிறோம்னா, நம்ம ஒரு முடியாம வந்தாங்க. சரி பண்ணி விட்டேன். சந்தோஷம். அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சஜஷன் குடுத்தேன். ஓகே. போயிட்டு வந்து அதனால அவங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைச்சிருக்கும். சிலது இன்ஸ்டன்ட்டா தெரியும். சிலது வந்து டைம் ஆகும். ஓகே. அவங்கள ப்ராப்ளத்த என்னன்னு கரெக்ட்டா கண்டுபிடிச்சுட்டேன். அவங்களுக்கான ஒரு சொல்யூஷன் தீர்வு குடுத்துட்டேன் நானு. இல்ல ஒரு மெஷின்ல ஒரு வேலை செய்றோம். ஒரு கம்ப்யூட்டர்ல ஒரு புரோகிராம் பண்றோம். அப்படின்னா, ஓகே நான் பண்ணுன இன்னைக்கு இந்த புரோகிராம் வந்து நல்லா வந்திருக்குது. அதனால ஒரு ஹாப்பி. எனக்கு எனக்கு ஒரு கஸ்டமர் இருக்காங்கன்னா, அவங்களுக்கு நான் அந்த வேலைய நான் கரெக்ட்டா முடிச்சு குடுத்துட்டேன். அப்புறம் கூட இருக்கிறவங்களோட ஒரு நல்ல ரிலேஷன். நம்ம வந்து ஒரு டீ பிரேக் போறோம். எல்லாத்துட்டயும் நல்லா பேசிட்டு இருக்கிறோம். ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை, மனநிலையில அந்த அன்னைக்கு அந்த இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இதான ஒரு நாள் ரொட்டீனா இருக்கும். மறுபடியும் சாயங்காலம் கிளம்பி நம்ம வீடு வந்து சேர்றோம். இதுல என்ன ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியதுன்னா, நம்மளுடைய நான் ஜெர்மனில ஒரு 1 1/4 வருஷம் இருந்ததுங்க. அப்புறம் யுஎஸ்ல கொஞ்ச நாள் இருந்திருக்கேன். இங்க கொஞ்சம் ரீசென்ட்டா நெதர்லாந்து போயிட்டு வந்தது. எல்லாத்துலயும் அங்கெல்லாம் பார்க்கும்பொழுதுங்க, இந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஒர்க்கு, பெர்சனல் லைஃப். இது 2க்குமான ஒரு பேலன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப கவனமா அத வந்து எடுத்து போறாங்க. நம்ம ஊர்ல தான் வந்து கொஞ்சம் ஒர்க் தான் மெயின் அப்படிங்கிற மாரி நம்ம ஒரு 10 மணி நேரம், 12 மணி நேரம் எத சொன்னாலும் சரிங்க, சரிங்க செஞ்சிரலாங்க, செஞ்சிரலாங்க. அங்க வந்து நோ சொல்றதுக்கே இல்ல. எல்லாமே வந்து சரி, சரி செஞ்சுருவோம். அது அது இத செய்யறனால எக்ஸ்ட்ரா டைம் ஆகும். இதனால வந்து நம்ம வீட்டுக்கு போற டைம் குறையும். ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்றது, நம்ம ஹெல்த்துக்குன்னு சொல்லி இப்ப காலையில நேரம் நமக்கு ஜிம்முக்கு போறதுக்கோ, வாக்கிங் போற டைம் இல்லைன்னா, சாயங்காலம் போய் நம்ம எதா ஒண்ணு பண்ணலாம். அப்போ நீங்க ஒரு 9 டூ 6 ஒரு 6, 6:30க்கு நம்ம வீட்ல இருக்கிற மாரி
முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய டைமிங் இருந்ததுன்னா தான், ஒரு 6லேருந்து 9 மணி, 10 மணி வரைக்கும் நம்ம ஃபேமிலி டைம்ங்கிறது கொஞ்சம் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அந்த டைம் வந்து அந்த அளவுக்கு மாத்திக்கிறது நல்லதுங்க. அப்போ ஒரு 8 மணி நேரம், 9 மணி நேரம் தான் இந்த சம்பாத்தியத்துக்காக, வேலைக்காக அப்படிங்கிறது. மீதி நேரம் என்னுடைய பெர்சனல் டைம், எனக்கு புடிச்ச வேலைகள் செய்றது, என்னோட ஹெல்த்த பாத்துக்கிறது, என்னோட ஃபேமிலிய பாத்துக்கிறது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கணும். அந்த பேலன்ஸ் போயிட்டே இருக்குன்னு வச்சுங்களேன், 1 நாள் தான, 2 நாள் தான, 1 வாரம் தான, இந்த வேலையெல்லாம் இறுக்கி முடிச்சுருவோம் அப்படிங்கிற மாரி போயிட்டே இருந்தா, அப்படியே உங்களுக்கு பாத்தீங்கன்னா நாள் கடந்துட்டு போயிட்டே இருக்கும். சரி ஈவினிங் வந்தோம்னா, குழந்தைங்களுக்கு என்ன ஹோம் ஒர்க் இருக்குதா? சரி நானும் கொஞ்சம் பண்றேன். எல்லாமே அவங்க வீட்ல பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இல்லாம, "நீ என்ன வீட்ல காலையிலருந்து சும்மா தான இருக்கிற?" அப்படிங்கிற மாரி யோசிக்க வேண்டாங்க. ஒருவேள ஒரு ஒர்க் ஃப்ரம் இது ஹோம் மேக்கரா இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன் ஒய்ஃப். நம்ம வந்து என்ன நெனச்சுக்கணும்னா, வீட்ல இருக்கிறது ஜாலி தானே, ஃப்ரீ தானே அப்படின்னு நெனைப்பேன். ஆனா வீட்ல இருக்கிறது ஆக்சுவலா கஷ்டமான வேலை. நான் ஒரு 1 1/2 வருஷம் இருந்து பார்த்துருக்கேன். வீட்ல குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு, வீட்ட மட்டும் மெயின்டெயின் பண்ணிட்டு, வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு இருக்கிறதே ஒரு பெரிய வேலை தான். ஏன்னா வெளியில போயிட்டு வரும்போது நமக்கு ஒரு நெறைய புது ஆளுங்கள பார்க்குறோம், புது சூழ்நிலைகள பார்க்குறோம், மைண்ட் செட் மாறி போயிரும். வீட்லயே இருக்கிறவங்களுக்கு வந்து அது அதுவே ஒரு டென்ஷனான விஷயம் தான். அப்போ நம்ம வந்து சாயங்காலம் வந்தோம்னா, நம்ம கொஞ்சம் குழந்தைங்களுக்கு கூட நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டு, அவங்களுக்கு ஏதாவது ஹோம் ஒர்க் ஹெல்ப் பண்றது, ஏதாவது விளையாடலாம். ஏன்னா அதுவே ஒரு சோர்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ். ஏன்னா, அதுக்காக தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம். யோசிச்சு பாருங்க. நம்ம ஒரு கட்டத்தில வந்து பர்ப்பஸ் ஆஃப் நம்ம சம்பாரிக்கிறது எல்லாமே பண்றது வந்து, இவங்கள வளர்த்தி ஆளாக்கணும். இவங்களோட நல்ல ரிலேஷன் பில்ட் பண்ணணும். அப்போ சின்ன வயசுல நம்ம ஒரு பொறந்ததுலேருந்தே நம்ம அவங்களோட ஒரு கனெக்ட் ஆகி நல்ல ரிலேஷன் குழந்தைங்களோட பில்ட் பண்ணாம விட்டோம்னா, அது ஒரு பெரியவங்களா ஆனதுக்கப்புறம் அவங்க கனெக்ட் ஆக மாட்டாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா, ஒரு 5, 6, 7 வயசுக்குள்ளாவே அந்த பாண்டிங் நல்லா ஃபார்ம் ஆயிரும். அந்த டைம்ல வந்து நான் வேலைக்கு போறேன். நான் வந்து வெளிநாட்ல இருக்கிறேன், இல்ல வெளியூர்ல இருக்கிறேன்னு குழந்தைங்களலாம் நம்ம பெரியவங்கள்ட்ட அப்பா, அம்மாட்டயே விட்டுட்டு நம்ம வளர்ந்ததுக்கப்புறம் பெருசானதுக்கப்புறம் பார்த்துக்கலாம்னா, அது அப்பவே நம்ம அதுக்கு பாண்டிங் இல்லாம போயிரும். அப்போ டெய்லி நம்ம டே டு டே லைஃப்ல வந்து அந்த ரிலேஷன் பில்டிங் ஒரு குவாலிட்டி டைம் இருக்கும். 10 நிமிஷமா, 1/4 மணி நேரமா அவங்களுக்கு ஒரு அட்டென்ஷன் குடுக்கணும். சில நேரம் கூப்பிடுவாங்க எதுக்காவது வேலைக்குன்னு சொல்லிட்டு. ஏதோ ஹெல்ப் கூப்பிடுவாங்க. "அப்பா அங்க வாங்க ஒரு நிமிஷம் எனக்கு இது ஹெல்ப் பண்ணி குடு" அப்படின்னு. அப்பதான் வந்து நம்ம வேற வேலை இருக்குது, இல்ல ஃபோன் கால் இருக்குதுன்னு ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு இருப்போம். அப்ப அந்த அட்டென்ஷன் எதிர்பார்க்கிற நேரத்துல ஒரு 1/4 மணி நேரமோ, 1/2 மணி நேரமோ நமக்கு அவங்களுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணிட்டோம்னா, அந்த அந்த இது அந்த நேச்சுரலான அந்த பாண்டிங் வந்துரும். அதே மாரி தான் ஒய்ஃபோட நீங்க 2 பேரும் வேலைக்கு போறீங்கன்னா, அது ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது இருக்கு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறோம். இப்ப காலையிலருந்து சாயங்காலம் வரைக்கும் 2 பேரும் வேலைக்கு போயிடுறோம். குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிடுறாங்கன்னு வச்சுக்கங்க. வீட்டுக்கு வந்தோனே சாயங்காலம் டிவி போட்டு 7 மணிக்கு டிவி போட்டா 8, 9 மணி வரைக்கும் அதையே போட்டு பார்த்துட்டு இருந்தோம்னா, டோட்டல் டிஸ்கனெக்ட் ஆயி போயிரும் எல்லாமே. பத்தாததுக்கு அந்த டிவி மூலமா வரக்கூடிய நெகட்டிவ் சோர்ஸ். அது எல்லாமே சேர்ந்து நமக்கு வந்து ஒ எ மன இறுக்கமான சூழ்நிலைக்கு நம்மள கொண்டு போயிரும். அந்த டிவி டைம நம்ம குறைச்சாலே நமக்கு ஃபேமிலி டைம் கண்டிப்பா கிடைச்சிரும். நீங்க ஒரு 6 மணிக்கு வீட்டுக்கு வந்தீங்கன்னா கூட ஒரு 7, 8, 9, 10 மணிக்கு தூங்குனா கூட 4 மணி நேரம் நமக்கு டைம் இருக்கு. ஸோ இது டெய்லி ரொட்டீன்ல வந்து நம்ம ஒரு அதாவது 4 பில்லர்ஸ் ஆஃப் ஹெல்த்ங்கிறாங்களே பேலன்ஸ்ட் டயட், அடிக்வேட் பிசிக்கல் எக்சர்சைஸ். நம்ம உணவுல ஒரு சரிவிகிதமான உணவு, அந்த ஃப்ரூட்ஸ் அதிகமா வந்து சமைக்காத உணவு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்கிறாங்க. அது இன்னைக்கு இருக்கிறதுல வந்து மேக்ஸிமம் எல்லா உணவுலயுமே மருந்துகள் இருக்குது. அதனால கொஞ்சம் ஹெவியா சாப்பிடாம ஒரு அளவா சாப்பிட்டோம்னாலே நமக்கு ஓரளவுக்கு அந்த மருந்துகளினுடைய இதை கூட நமக்குள்ள ஜீரணமாகக்கூடிய இந்த சக்தி இருக்கும். நம்ம நைட்ல வந்து ஹெவியா அவாய்ட் சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப நல்லது. எனக்கு தெரிஞ்சு வெயிட்ட குறைக்கிறதுக்கு ஒரு பெரிய ஒரு முக்கியமான விஷயமா 7 மணிக்கு முன்னாடி டின்னர முடிச்சுக்கிறது. சூரிய அஸ்தமன டைம்ல நம்ம டின்னர் முடிச்சிருப்போம். அந்த காலத்துல அப்படிதான் இருந்ததுங்க. கரண்ட்லாம் இருக்காது. வெளிச்சம் இருக்கும்போது சாப்பிட்டுருவாங்க. 5:30, 6 மணிக்கெல்லாமே டின்னர் முடிஞ்சிரும். இன்னுமே நான் அன்னைக்கு நெதர்லாந்து போறப்ப எங்களுக்கு அந்த கவுன்சிலிங் அதுக்கு பேர் என்ன? அந்த கல்ச்சுரல் ட்ரெய்னிங் குடுக்கும் பொழுதுங்க, 6 மணிக்கு அங்க ஷார்ப்பா டின்னர் மேக்ஸிமம் பேசிக் நெதர்லாந்து பீப்பிள் வந்து 6 மணின்னா 6 மணிக்கு சாப்பிட்டுருவாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம இந்த 7 மணிக்கு முன்னாடி டின்னர் எடுத்துக்கிறது, இல்ல டின்னருக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஃப்ரூட்ஸ் அந்த மாரி லைட்டா சாப்பிட்டு படுத்துக்கிறது, நம்ம எக்ஸ்ட்ரா வெயிட் போடாம இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். வெயிட்ட குறைக்கிறதுக்கு நம்ம வந்து ஹெவியா ஒர்க் அவுட் பண்ணணும். அது இதெல்லாம் இல்லாம ஃபர்ஸ்ட் இந்த டின்னர வந்து நம்ம கட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா வெயிட் குறைஞ்சு போயிரும். ஏன்னா நம்ம இன்னைக்கு காலத்துல யாரும் பெரிய கல்லூரிக்கு போறதில்ல. இல்லைங்களா? எல்லாருமே உட்கார்ந்த இடத்துல வெயில் படாம ஏசில உட்காந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் மேக்ஸிமம். அப்ப பிசிக்கல் ஆக்டிவிட்டி கம்மியா இருக்கிறனால, அதுக்கு தகுந்த உணவு நம்ம எடுத்துட்டா போதும்னு வச்சுக்கங்களேன். இப்போ அ பேலன்ஸ்டு டயட், அடிக்வேட் பிசிக்கல் எக்சர்சைஸ் குறைஞ்சது ஒரு 1/2 மணி நேரம் டூ 3/4 மணி நேரம் வாக்கிங்கிறது
மினிமம் தேவைப்படும். ஏன்னா அந்த காலத்துல வந்து வாக்கிங் ஜாஸ்தி இருந்துச்சு. ஒரு விவசாய வேலை பண்றாங்கன்னா நடந்துட்டே இருப்பாங்க. அடிக்வேட் ரெஸ்ட்டுங்க அடுத்தது. தூக்கம் நல்லா இருக்கணும். தூக்கம் வரமாட்டேங்குது அப்படின்னா, அதுக்கு கூட இந்த படிக்கிறது தான். ஏதோ ஒண்ணு எடுத்து வச்சு படிச்சு பாருங்களேன் தூக்கம் வந்துரும். ஏன்னா அந்த கான்சன்ட்ரேஷன் வரும்பொழுது, பல விதமான மன அலைச்சல்கள், அந்த மன எண்ண ஓட்டங்கள்லாம் வந்து குறைஞ்சு ஒரு ஃபோக்கஸ்க்கு வரும்பொழுது அப்படியே நீங்க தூங்கிருவீங்க. சும்மா ஏதோ ஒரு புக் எடுத்து வச்சு நீங்க படிச்சீங்கன்னா தூக்கம் வந்துரும். அந்த ஃபோன் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தூக்கம் வராது. ஏன்னா அது வந்து உங்களை இன்ட்ரஸ்டிங்கா வைக்கிறதுக்காக அவன் நெறைய அதுல வந்து மியூசிக் அது இதெல்லாம் போட்டு கலர் கலர் லைட்டிங்லாம் போட்டு இது பண்றான். இப்ப அந்த ஸ்க்ரீன் டைம் கொஞ்சம் குறைச்சோம்னா தூக்கம் வந்துரும். இப்ப அடிக்வேட் ரெஸ்ட். அ அதோட முக்கியமானது வந்து பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிட்யூட். இப்ப அத கொண்டு வரதுக்கு தான் நம்ம இந்த 5, 6 நாள் பார்த்ததுமே வந்து பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிட்யூட் கொண்டு வரது தான். அப்ப இது 4 பில்லர்ஸ் ஆஃப் ஹெல்த் அப்படிங்கிறாங்க. சரிங்க. இது எல்லாம் பண்ணியாச்சு. இப்ப வந்து முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்லப் போறேன்னா, ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடக்குதுன்னு வச்சுக்கங்களேன். அங்க இருக்கிற பிளேயர்ஸ் வந்து எதுல வந்து ஃபோக்கஸ் பண்ணணும்னு யோசிச்சு பாருங்க. அங்க வந்து கிரவுடு ஃபுல் ஸ்டேடியம்ல வந்து லட்சக்கணக்கான ஆடியன்ஸ் உட்கார்ந்துருக்காங்க. எல்லாம் கை தட்டுறாங்க, சத்தம் போடுறாங்க. அப்புறம் வந்து கப்பு நீங்க ஜெயிக்க போற கப் அங்க வச்சிருக்காங்க. அவங்க கிரிக்கெட்டுக்கு கோச்சிங் பண்ண கோச் அங்க சைடுல உட்கார்ந்திருப்பாரு. அப்புறம் அந்த கமெண்ட்ரி குடுக்குறவங்களுடைய இந்த சவுண்டு, அடுத்து ஜெயிக்க போறோம் அப்படிங்கிறது. இப்படி பல விஷயங்கள் இருந்தாலும், அங்க இருக்கிற அந்த பிளேயர்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு யோசிச்சு பாருங்களேன். அந்த அந்த கேம்ல இருக்கிற அந்த பால் மேல அவங்க ஃபோக்கஸ் வச்சாங்கன்னா, அந்த பால் மேல கான்சன்ட்ரேஷன் வந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், அவங்களோட கேம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அத தொட்டு வெற்றிகள் கிடைக்கும், கைதட்டல் கிடைக்கும், பிரைஸ் கிடைக்கும், அவங்களுக்கு ஸ்பான்சர்ஸ் கிடைப்பாங்க. இல்ல அட்வர்டைஸ்மென்ட் இந்த மாரி வந்து அது அது அதனுடைய பை ப்ராடக்ட்டா வரக்கூடிய அந்த பணம், அந்த புகழ் எல்லாமே வந்து சைட்ல கிடைக்கும். பட் அவங்களுடைய பிரைம் ஃபோக்கஸ் வந்து அந்த பால் மேல இருக்கு. அந்த மாரிங்க நம்ம லைஃப்ல நம்ம எது மேல நம்ம பிரைம் ஃபோக்கஸ் வைக்கிறது? அது மேல வச்சோம்னா, மத்தது எல்லாமே பை ப்ராடக்ட் எல்லாமே ஈஸியா நடந்துரும். அந்த மாரி ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம ஸ்டார்ட்டிங்ல சொன்ன மாரி, எந்த ஒரு விஷயத்து மேல நான் வந்து ஆசைப்படுறேனோ, அந்த விஷயம் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா, அதுக்கு மேல இன்னொன்னு எனக்கு வேண்டியதில்ல. அப்படிங்கிற மாரி எந்த விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ஃபர்ஸ்ட்டு செஷன்ல சொன்ன மாரி, நம்ம ஒரு மரத்துக்கு ஆணி வேரா இருக்கிறது. அது இறைவன், தெய்வம், ஆல்மைட்டி. இப்ப எப்படி அந்த கிரிக்கெட் பிளேயர்ஸ் வந்து பால் மேல ஃபுல் ஃபோக்கஸ் வைக்கணுமோ, அந்த மாரி நம்மளுடைய எனக்கு என்ன வேணும்? அப்படின்னா, அந்த அந்த இறைவனோட தொடர்பு, நெருக்கம், அந்த ஒரு உறவு தான் எனக்கு வேணும். நேசம். இப்ப நான் உங்களை நேசிக்கிறேன், நேசிக்கிறேன்னு சொல்ல சொல்ல என்ன ஆகுதுன்னா, அந்த நேசம் வந்து அதிகமாகுதுங்க. இப்போ இறைவனுக்கும் நமக்கும் நடுவுல தடையா இருக்கிறது, திரையை போட்ட மாரி மறைச்சிருக்கிறது என்ன? இப்ப வடலூர்ல பார்த்தீங்கன்னா, திரை நீக்குறாங்கல்ல. ஒரு ஜோதிக்கும் நமக்கும் நடுவுல திரைகள் நெறைய இருக்குது. அந்த திரையெல்லாம் நீக்குறது அப்படிங்கிறது தான் இந்த 4 வார்த்தையில சொல்ற அந்த கிளீனிங் ப்ராசஸ். இதுக்கு நெறைய உருவங்கள் குடுத்தேன். ஒரு பல்பு கிச்சன்ல இருக்கிற பல்ப் மேல இருக்கிற அழுக்கு ஒட்டி இருக்கிறத கிளீன் பண்ணோம் அப்படின்னா, அந்த பல்பினுடைய பிரகாசம் நமக்கு தெரியும். அப்பதானே வெளிச்சம் தெரியும். ஃபுல்லா ஆயிலா அடிச்சு, அடிச்சு அப்படியே எல்லாம் கரி மாரி ஆயி இருட்டாயிருச்சுன்னு வச்சுக்கங்களேன். நீங்க ஸ்விட்ச போடுவீங்க, லைட் எரியும். ஆனா வந்து வெளிச்சம் தெரியாது. அப்போ அந்த வெளிச்சத்த மறைக்கக்கூடிய அழுக்கா இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நம்மளுடைய கடந்த கால புரோகிராம்ஸ். இந்த பிறவியில நம்ம சேர்த்ததா இருக்கலாம். இல்ல போன ஜென்மத்திலேயே இருக்கலாம். இல்ல நம்ம முன்னோர்கள் இருக்காங்கல்ல, முன் தலைமுறைகள் மூலமா வந்த பதிவுகள், ஆழ்மன பதிவுகள் வந்து நமக்கும் இறைவனுக்கும் நடுவுல இருக்கிற தொடர்ப கட் பண்ணி மறைச்சு வச்சிருக்குது. இப்ப நம்ம சுத்தி நடக்கிற வேண்டாத அன்பிளசன்ட்டான விஷயங்கள் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே வந்து காரணமா இருக்கிறது அதான் இருக்குது. இப்ப நீங்க இருக்கிற சரவுண்டிங்குள்ள உங்க காது படவோ, இல்ல உங்களுடைய சூழ்நிலை பாதிக்கிற மாரி எது நடந்தாலும், அது வந்து முழு பொறுப்பு நான் தான். எனக்குள்ள இருக்கிற அந்த புரோகிராம் அத நம்ம கர்மான்னு சொல்றோம். அந்த ஊர்ல ஹவாயில வந்து அவங்க வந்து அது புரோகிராம். ஆழ்மன பதிவுகள் அப்படிங்கிறாங்க. அந்த புரோகிராமிங்கினுடைய ரீப்ளேயிங். இப்ப நம்ம மனக்காட்சியில எடுத்த படம் ஓடாம வெளியில வேற ஏதோ நம்மள சுத்தி நடக்குது அப்படின்னா, அந்த புரோகிராமிங்கினோட இது நடந்துட்டு இருக்குது. அப்ப அத கிளீன் பண்ணும் பொழுது, நமக்கும் இறைவனுக்குமான தொடர்பு ஏற்பட்டுருதுங்க.
அதுக்கப்புறம் அவங்கள இறைவன் குடுக்குற சாய்ஸ் நீங்க எடுத்துக்கிற மாரி இருக்கும். இப்ப நீங்க யோசனை பண்ணக்கூடிய விஷயங்கள், நீங்க எடுக்கிற சாய்ஸ்லாம் வந்து அந்த பாஸ்ட் புரோகிராமிங்லேருந்து எடுக்குறீங்க இன்ஸ்பிரேஷன். இப்ப உங்களுக்குள்ள இருந்து வர எண்ணங்கள் வந்து அந்த கடந்த கால பதிவுகள்லேருந்து வருதா? இல்ல இறைவன் குடுக்குற கைடன்ஸா அந்த எண்ணங்களா? அப்படிங்கிறது பிரிச்சு பார்க்கறதுங்கிறது நம்ம ஈஸியா நம்ம கான்ஷியஸ் மைண்டுக்கு தெரியாது. அப்போ அந்த இறைவனுடைய கைடன்ஸ் வேணும் அப்படின்னா, நம்மளுடைய பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நமக்குள்ள அந்த கிளீனிங் வேல தான். தொடர்ந்து நான் வந்து இத சொல்லிட்டே இருக்கிறேன். ஐம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க் யூ, ஐ லவ் யூ. எனக்குள்ள கிளீன் பண்ண என்ன ஆகுதுன்னா, அந்த ஆல்மைட்டியினுடைய கைடன்ஸ் அவங்களுடைய இது கிடைக்க ஆரம்பிக்குது. சரி, அந்த இடத்துல இருக்கிறது என்னவா இருக்குது? இப்ப நமக்குள்ளேயே நீங்க தேடி போயிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கங்களேன். என்ன சொல்றது? ஒரு ஒரு இடத்த நீங்க ஒரு 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 அட்டைப்பெட்டி இருக்குது. அத நீங்க ஓப்பன் பண்றீங்க. உள்ள இன்னொரு பெட்டி இருக்குது. அத ஓப்பன் பண்றீங்க. அதுக்குள்ள இன்னொரு பெட்டி இருக்குது. ஓப்பன் பண்ணி உள்ள தேடி தேடி போனோம்னா, உள்ள இருக்கிறது ஒரு பிரகாசம் இருக்குதுன்னு வச்சுக்கங்க. அந்த மாரி நமக்குள்ள நம்ம தேடி போயிட்டே இருக்கிறோம். அங்க போனா என்ன அந்த பிரகாசம் இருக்குதுங்கிறோம். அங்க வந்து பியூர் லவ் இருக்குதுங்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன். அதுதான் நம்ம சொர்க்கத்துல என்ன இருக்கும்? தங்கத்தால் ஆன மாளிகைகள் இருக்குமா? நல்லா விதவிதமான உணவுகள் இருக்குமா? இல்ல அழகழகான துணிகள்லாம் இருக்குமா? அப்படின்னு பார்த்தோம்னா, அன்பால நிரப்பப்பட்டதா இருக்கும். அப்ப அந்த அன்பால நிரப்புன ஒரு விஷயமான அந்த ஒரு இடத்துக்கு நம்ம போயிர்றோம். அந்த பாயிண்ட்டுக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பிரகாசமா, ஒரு அன்பு நிறைந்த ஒரு ஆளா மாறிர்றோம். இதுதான் ஜீசஸோட இதுல ஹார்ட்ல வந்து வெளிச்சம் வர மாரி போட்டிருக்காங்க. "உன் இருதயம் பிரகாசிக்கப்பட வேண்டும்." அப்போ நம்ம இருதயம் எப்படின்னா, அழுக்குல முக்கி எடுத்த இது மாரி இருக்குது. இருட்டா இருக்குது. அப்ப அத நம்ம தூய்மைப்படுத்தி பார்க்கும்பொழுது, அந்த பிரகாசம் நமக்குள்ள உருவாகுது. நம்மள சுத்தி உருவாகுது. நம்ம இருக்கிற உலகத்த சுத்தி நடக்க ஆரம்பிக்குது. இப்ப இது இத்தன விஷயங்களும் நம்மள நடக்கணும். இப்ப நம்மள சுத்தி ஏதேதோ நடந்துட்டு இருக்குது அப்படின்னா, அது எல்லாமே அந்த புரோகிராமிங்கினுடைய காரணங்கள். அத நம்ம கிளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த இறைவனுடைய நமக்கு அந்த கைடன்ஸ் லைட் கிடைக்க ஆரம்பிக்கும். அப்படியே போயிட்டு இருந்தோம். இருட்டுல நடந்து போற மாரி போயிட்டு இருந்தோம். கீழ கல்லு தடுக்குச்சு, ரத்தம் வந்தது. கீழ விழுந்தோம், எந்திரிச்சோம். இப்படியே போயிட்டு இருந்தது வாழ்க்கை. அது கையில ஒரு லைட் இருந்தா நமக்கு எங்க போறோம்? எத நோக்கி போறோம்? என்ன பாதையில போயிட்டு இருக்கிறோம்? எங்க நடந்து போயிட்டு இருக்கிறோங்கிற கிளாரிட்டி நமக்கு கிடைச்சிருக்கும்ல. அப்போ அந்த கிளாரிட்டி கிடைக்க வைக்கிறதுக்கு நம்ம பண்ண வேண்டிய வேலை அந்த கிளீன் பண்றது தான். அந்த லைட்ட தொடச்சு போட்டோம்னா, லைட் வெளிச்சம் நமக்கு நல்லா தெரியும். அவ்வளோதான். இதுக்கு நம்ம பண்ண வேண்டியது வந்து சிம்பிள். அப்ப நீங்க இத நிதானமா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உங்கள சுத்தி நடக்கிற துன்பங்கள், எனக்கு இவரு வந்து எனக்கு கடன் வாங்கி ஏமாத்திட்டாரு. நான் வந்து இவங்க எனக்கு ரிலேஷன்ஷிப்ல ஏமாத்திட்டு போயிட்டாங்க. சொந்தக்காரங்க எனக்கு வந்து இப்படி பண்ணிட்டாங்க. என்னைய பத்தி தப்பா பேசிட்டாங்க. இல்ல ரோட்ல போயிட்டு இருந்தேன், ஒரு நாய் வந்து என்னைய கடிச்சிருச்சு. இப்படி நான் பைக்ல ஓரமா போயிட்டு இருந்தேன். என் மேல வந்து ஒருத்தன் கொண்டு வந்து இடிச்சுட்டான். இப்படி நம்மள சுத்தி எது நடந்துட்டு இருந்ததோ, இதுக்கெல்லாம் வந்து அவங்கெல்லாம் மத்தவங்க காரணமா நம்ம சொல்லியிருந்திருப்போம். இந்த நபர் எங்க பக்கத்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எங்க வீட்ல பிரச்சனை அதிகமாகி போச்சு. இல்ல இந்த வீடு மாறி போனதுக்கப்புறம் இந்த வீடு எங்களுக்கு ராசி இல்ல. வீட்டுக்கு போனதுலேருந்து பிரச்சனை. இல்ல நான் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வாழ்க்கையே இதாகி போச்சு. இந்த குழந்தை வந்ததுக்கப்புறம் ராசின்னு சொல்றவங்களா இருக்கிறாங்க. இப்போ இந்த பீப்பிள், பிளேஸஸ் அண்ட் சிச்சுவேஷன்ஸ் 3 இருக்கு பாருங்க. அது வந்து நார்மலா தான் இருக்குது. அதுல எந்த ப்ராப்ளம் இல்ல. அத பத்தி நம்ம வச்சிருக்கிற தாட் இருக்கு பாருங்க. எனக்கு வந்து ஈரோடுனா இப்படி, கோயம்புத்தூர்னா இப்படி, சேலம்னா இப்படி அப்படின்னு சொல்லி அந்த ஊர பத்தி நம்ம ஒண்ணு வச்சிருப்போம். இந்த சேலத்து மக்கள்லாம் இப்படிதான். எங்க ஆஃபீஸ்ல ஒருத்தர் சொல்லுவாரு, இந்த கோயம்புத்தூர் மக்கள்லாம் இப்படிதாங்க இருக்கிறாங்க. அப்படின்னு அந்த ஊர் மக்கள் பத்தி ஒரு பொதுவான ஒரு கருத்து மாரி ஒண்ணு வச்சிருக்கிறது. அப்போ அந்த பீப்பிள் மேலயோ, அந்த இடத்து மேலயோ, அந்த சூழ்நிலைகள் மேலயோ தப்பு இல்ல. நம்ம அது மேல வச்சிருக்கிற அந்த எண்ணம், என்ன பதிவு, என்ன ப்ரோகிராம் வச்சிருக்கிறோம். அத நம்ம கிளீன் பண்ணிக்கிறோம். இதனால வந்து என்ன பண்ணுன்னா, அவங்கனால இந்த ஊருக்கு வந்ததுனால இப்படி ஆச்சு. இந்த வண்டியில போனதுனால இப்படி ஆச்சு. இந்த நபர்னால எனக்கு இப்படி ஆச்சு. இந்த மேனேஜர் எங்க ஆஃபீஸ்க்கு வந்ததுனால இப்படி ஆயிப்போச்சு. அப்படின்னு எல்லா காரணங்களும் நம்ம வெளியில வச்சுட்டு இருந்தோம். இப்ப என்ன பண்றோம்னா, நம்ம தான் ஒரு காந்தம் மாரி இருக்கிறோம். நம்ம தான் சூழ்நிலை எல்லாத்தையும் ஈர்த்திருக்கோம். அப்படிங்கிற கிளாரிட்டி நமக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னா, முழு சூழ்நிலை எல்லாத்தையும் ஈர்த்திருக்கோம். அப்படிங்கிற கிளாரிட்டி நமக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னா, முழு பொறுப்ப நம்ம ஏத்துட்டு, நமக்குள்ள அந்த கிளீனிங் பண்றோம் அந்த ப்ரோகிராம்.
நான் ஒரு செல்ஃபோன், நீங்க ஒரு செல்ஃபோன் அப்படி வச்சுக்கங்களேன். உங்க கையில ஒரு செல்ஃபோன் இருக்கு, என் கையில ஒரு செல்ஃபோன் இருக்கு. இந்த உதாரணம் முன்னாடியே பார்த்துருக்கோம். என் ஃபோன் நல்லா தான் இருக்கு. அது எல்லா இப்ப ஆப்ஸ் எல்லாம் இருக்கு. மொபைல்ல பேட்டரி இருக்கு. எல்லாமே நல்லா தான் இருக்குது. உங்க கையில இருக்கிற ஃபோனும் நல்லா தான் இருக்கு. நான் திடீர்னு வந்து ஆஃப் ஆகுது, ஆன் ஆகுது. திடீர்னு லைட் ஆன் ஆகுது, லைட் ஆஃப் ஆகுது. இல்ல வந்து ஃபோன் ரீஸ்டார்ட் ஆகுது. ஏதோ ஒண்ணு ஆகுது. நீங்க தொடாம, நீங்க செயல் குடுக்காம அதுவா ஒண்ணு நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அப்ப அதுக்குள்ள இருக்கிற புரோகிராமிங்ல ப்ராப்ளம். அதுக்குள்ள இருக்கிற சாஃப்ட்வேர் கெட்டு போச்சு. அப்ப அந்த புரோகிராம கிளீன் பண்ணோம்னா, அதனுடைய வொர்க்கிங் நல்லா மாறிரும். இந்த ஹோபோனோபோனோனுடைய அப்ரோச்ல வந்து, இப்ப உங்க கையில இருக்கிற செல்ஃபோன் இப்ப நீங்க வந்து இப்ப இன்னைக்கு இருக்கிற 20, 25 பேர் இந்த குரூப்ல இருக்கிறவங்க வந்து, உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் நீங்க ஒரு ப்ராப்ளத்த ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. இல்ல உங்க வாழ்க்கையில சில விஷயங்கள் எதிர்பாராத விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. அன்பிளசன்ட்டா நெறைய நடந்துட்டு இருக்குது அப்டின்னா, இங்க என்ன நான் எப்படி அத பார்க்கணும்னா, எனக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு ப்ரோகிராம் கோளாறு தான் உங்களுக்குள்ள இருக்கிற ப்ரோகிராம்ல பிரச்சனைய கொண்டு வருது. இப்ப நான் என்ன பண்ணுவேன், எனக்குள்ள நான் அந்த ப்ரோகிராம கிளீன் பண்றேன். இப்ப வந்து முதல் நாள் 2வது நாளே வந்து என்ன சொல்றாங்க, எனக்கு வந்து தூக்கம் வராம இருந்தது. தூக்கம் இப்ப நல்லா வருது. எனக்கு வீட்டுக்கு போறதுக்கே பிடிக்காம இருந்து, எனக்கு வீட்டுக்கு போறது பிடிச்சிருக்கு. என் உடம்பு வெயிட் இப்ப 4, 5 கிலோ வந்து ஒபீஸா இருந்த மாரி இருந்து எனக்கு குறைஞ்சிருக்குது அப்படிங்கிறது ஆகும்பொழுது, அத நான் எப்படி பார்க்குறேன்னா, எனக்குள்ள அந்த ப்ரோகிராம் நான் கிளீன் பண்றேன். அது உங்களுக்குள்ள ரிஃப்ளெக்ட் ஆகுது. அப்ப அதே தான் நீங்களும் அப்ளை பண்ணலாம். நீங்க உங்கள சுத்தி நடக்கிற விஷயங்களுக்கு நான் பொறுப்பேத்துக்கிறேன். எனக்குள்ள இருக்க ஏதோ பதிவு தான் இந்த மாரி என்னை சுத்தி நடக்க வைக்குது. நான் அத கிளீன் பண்ண எனக்கு சரியாகுது. அப்படின்னு நீங்க அத பொறுப்பேத்துட்டு அத கிளியர் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இருக்க சூழ்நிலை கிளியர் ஆகும். அப்போ எனக்கு இது வேணும், அது வேணும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு டிமாண்ட் ஒண்ணு வைக்கிறோம் பாருங்க. அது ஆக்சுவலா வந்து என்னன்னா, நமக்கு இறைவன் குடுக்குற சாய்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். இங்க வந்து டிமாண்ட் நம்ம வைக்கிறோங்கிறத விட, நமக்கு என்ன குடுக்குறாங்களோ அத நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப இத்தன நாளா நம்ம குடுத்தது வந்து நம்மளுடைய கடந்த கால பதிவுகள், கர்மா நம்ம குடுத்துட்டு இருந்தது. இப்ப அத வந்து கிளீன் பண்ணி எரேஸ் பண்ணதுக்கப்புறம், இப்ப இறைவன் குடுக்குற சாய்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி உங்கள தேடி வருதுன்னு வச்சுக்கங்களேன். இத்தன நாளா அது வரலையே, எனக்கு ஏன் இனிமேல் வருது? அப்ப இத எடுத்துக்கலாமா வேண்டாமா? உங்களுக்குள்ளயே நீங்க ஒரு கான்வர்சேஷன் பண்ணுங்க. இறைவா, தெய்வமே இது வந்து எனக்கு எடுத்துக்கணுமா வேண்டாமா? எடுத்துக்கங்கன்னு சொல்லி உங்களுக்குள்ள அந்த உணர்வு கிரியேட் ஆகும். அப்ப நமக்கு வேண்டியது என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுதுங்க, சிருஷ்டி கர்த்தாவா? இல்ல சிருஷ்டி பொருளா? அப்படிங்கிற ஒரு சாய்ஸ் இருக்குதுங்க. எது சிருஷ்டி பொருள்? ஒரு உதாரணமா நம்ம உடலே இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அதுவே கூட ஒரு சிருஷ்டி பொருள் தான். சிருஷ்டிகர்த்தா நமக்குள்ள இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றோம். அப்ப இது வந்து ஒரு பொருள். இப்ப என் உடம்பு எனக்கு வந்து நல்லா முகத்த அழகுபடுத்திக்கணும். என் பாடியில வந்து எனக்கு முகப்பரு வந்துருச்சுன்னா எனக்கு வருத்தமா இருக்குது. யூசுவலா இந்த டீனேஜ்ல இருக்கிற குழந்தைங்க பார்த்தீங்கன்னா 9த், 10த் படிக்கும்போது முகப்பரு போட்டு கிள்ளிக்கிட்டு, முகம் அப்படியே எனக்கு இப்படி ஆயிருச்சு. எனக்கு முகத்துல நிறைய கொப்பளம் வந்துருச்சு. அப்படின்னு அந்த தலைமுடி கொட்டுது. அப்படின்னு இந்த உடல் மேல ஒரு கவலையா இருக்கும். அப்ப நம்ம ஆசைப்படுறது எதுக்கு? சிருஷ்டி பொருள் மேலயா? இல்ல சிருஷ்டிகர்த்தாவுக்கா? இந்த மாரி ஒவ்வொன்னா யோசிச்சு பாருங்களேன். இப்ப சிருஷ்டி பொருள்ங்கிறது நம்ம உருவாக்குன இந்த பணமே கிட்டத்தட்ட நம்ம உருவாக்குன பொருள் தான். இந்த பூமி, இந்த இந்த மண்ணு இது மேல தான் நம்ம ஆசைப்பட்டுருக்கோம் இல்லையா? மண் ஆசை, பெண் ஆசை, பொன் ஆசை. இந்த 3 ஆசைகள்னு சொல்றாங்க. இப்ப ஒரு பெண் ஆசை அப்படிங்கிறது அது ஒரு சிருஷ்டி பொருள் தான். அப்ப நம்ம ஆசைகள்லாம் எது மேல வைக்கிறோம்? இது மேல வச்சோம்னா, ஒரு பெண் மேல ஆசைப்பட்டா இன்னொரு அந்த ஆசை தீர்ந்தா இன்னொரு பெண் மேல ஆசை வரும். ஒரு இடம் நீங்க வாங்கியிருப்பீங்க. ஒரு 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 ஏக்கரா வாங்குறீங்கன்னு வச்சுக்கங்களேன். இன்னொரு ஏக்கரா வாங்கலாம்ன்னு இன்னும் கொஞ்ச நாள் போய் ஆசை வரும். அப்போ நம்மளுடைய சாய்ஸ் என்னன்னா, சிருஷ்டி கர்த்தாவா? இல்ல சிருஷ்டி பொருளா? இந்த இறைவனா? இல்ல இறைவன் படைச்ச பொருள்களா? இப்ப நம்ம எது மேல ஆசைப்படுறோம்? இறைவன் படைச்ச பொருள் நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குற பொருள் எல்லாமே தெரிஞ்ச பொருள் எல்லாமே இறைவன் படைச்ச பொருள் தாங்க. இப்ப நமக்கு தெரியாத பொருள் நமக்குள்ள இருக்குது. அது இறைவனா இருக்கிறாங்க. அப்ப நம்ம இந்த பொருள்கள் மேல ஆசைப்பட்டோம்னா, இது வந்து அடுத்ததுன்னு நம்ம மைண்ட் ஓடிட்டே தான் இருக்கும். இது வந்து கிடைச்சாலும் அனித்திய பொருளா இருக்குதுங்க எல்லாமே. இப்ப நம்ம ஆசைப்பட வேண்டியது நித்திய பொருளா இருக்கும்போது, நம்ம அனித்திய பொருள் மேல ஆசை வைக்கும்போது தான் அது திருப்தி அடையறதே இல்ல. யோசிச்சு பாருங்களேன். ஏன் வந்து இப்ப 100 ஏக்கரா வாங்குனா, 500 ஏக்கரா வாங்குனா, 1000 ஏக்கரா வாங்குனா, எத்தனை ஏக்கரா வாங்கி போட்டாலும் ஏன் அந்த ஆசை அடங்க மாட்டேங்குது? ஒரு 10 ஏக்கரா இருந்தா கூட நம்ம அது நம்ம வாழ்நாள் ஃபுல்லா நம்ம உணவுக்கு, நம்ம தங்குறதுக்கு இடம் எல்லாத்துக்கும் அதுவே போதும். அப்புறம் 10,000 ஏக்கரா நம்ம வாங்கி போடுறோம். அப்பவும் ஆசை தீராம அடுத்தது வாங்கலாம்னு தான் ஓடிட்டு இருக்கிறோம். 70 வயசு ஆகி கூட நம்ம என்ன அடுத்து என்ன வாங்கலாம்?
அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இப்ப உடம்பு சரியில்லாம படுத்திருப்பாங்க. அவங்க பொழைக்க போறாங்களா இல்லையான்னு தெரியாத இடத்துல கூட அந்த இடம் இருக்குது வாங்கிட்டியான்னு கேட்டுட்டு இருப்பாங்க. காரணம் என்னன்னா, நம்ம வந்து அனித்திய பொருள் மேல ஆசை வைக்கிறோம். அது திருப்தி அடைய மாட்டேங்குது. நம்ம திருப்தி அடைய ட்ரை பண்றோம் அத வச்சு வச்சு. ஆனா வந்து மைண்ட் அத முழுசா அக்செப்ட் பண்ணிக்குது. இப்ப அர்ஜுனர் வந்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டப்போ, எனக்கு அந்த கிருஷ்ண பரமாத்மாவே வேணும் அப்படின்னு கேட்கறாங்க. தன்னையே தந்தார் அப்படின்னு சொல்லியிருக்கு. அவர் இறைவனே கேட்டாரு, அவர் தன்னையே தந்தார் அப்படின்னு. அப்போ நம்மளுடைய கோல் நமக்கு என்ன அந்த பால் என்ன நம்ம லைஃப்ல அந்த கிரிக்கெட் மேட்ச்ல இருக்கிற அந்த பால் ஃபோக்கஸ் வந்து அந்த பால் மேல வைக்கிறோம் அப்படிங்கிறது மாதிரி நம்ம லைஃப்ல நமக்கு என்ன வேணும் அப்படின்னா நம்ம அந்த இறைவன் நோக்கி இறைவனோட நம்ம நெருக்கமான தொடர்பா எனக்கு நீங்க தான் வேணும் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்டுக்கு நம்ம போறோம். அதுக்கு போறதுக்கான டூல் எப்படின்னா நம்ம அந்த திரைகள் பூரா நீக்கிற நமக்குள்ள இருக்கு. அதை நீக்கிறதுக்கான ஒரு சிம்பிளான டெக்னிக் தான் நம்ம இந்த 4 வார்த்தையில சொல்றது. இப்போ நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்து அந்த இறைவனோடயே நம்ம இருந்து ஏன்னா அங்க வந்து தூய்மையான அன்பு இருக்குது, நிம்மதி, அமைதி எல்லாமே நமக்குள்ளேயே இருக்குது. அது நம்ம இந்த பாடியில கூட இல்லை, ஆக்சுவலா பாடிக்குள்ள இருக்குது. இப்போ நம்ம வெளியில பார்க்குற இந்த உருவம், நம்ம பார்த்துட்டு இருக்கிற நம்ம கண்ணுக்கு வெளியில இருக்கிற இந்த மண்ணு, தங்கமா இருக்கட்டும், இல்லை நம்ம உருவாக்கின பணமா இருக்கட்டும், வீடு, இது எல்லாமே அனித்திய பொருளா இருக்குது. இன்னைக்கு டர்க்கியில் ஒரு பூகம்பம் வந்து 10 செகண்ட் தான், ஒரு ஆட்டி எல்லாம் காணாம போயிடுச்சு. எத்தனையோ பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் வச்சிருந்தவங்க ரோட்டுக்கு வந்துட்டாங்க. இவ்வளவுதான், அது அனித்திய பொருள் தானே. இதுல ஏதாவது ரகசியம் இருக்குதா? அதுக்கு மேல அலாதியான பிரியம். இப்போ இந்த இந்த மாதிரி அனித்திய பொருள் மேல அலாதி பிரியம் வச்சிருக்கிறதுனால தான் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நிம்மதிங்கிறது முழுசா இருக்குது. அப்போ ஹாப்பினஸ்ங்கிறது எங்க கொண்டு போய் வச்சோம்னா அனித்தியத்து மேல வச்சோம். டெம்பரரி ஆப்ஜெக்ட்ஸ் மேல கொண்டு போய் நம்ம ஹாப்பினஸ் வைக்கும் பொழுது நம்ம ஹாப்பினஸ் டெம்பரரியா இருக்குது. இப்போ பெர்மனண்டான விஷயம் எங்க இருக்குது அப்படின்னா அந்த எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நார் பி டெஸ்ட்ராய்டு. அது ஆக்கவோ அழிக்கவோ முடியாத பொருள் நமக்குள்ள இருக்குது. நித்திய பொருள்ங்கிறாங்க அதுக்கு பேரு. மெய்ப்பொருள். எப்பொருள் யார் யாரை கேட்போம் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இந்த மெய்ப்பொருள்ங்கிறது நமக்குள்ள இருக்குது. அப்போ ஃபோக்கஸ் வந்து நமக்குள்ள திரும்பி நமக்குள்ளதான் இறைவன் இருக்கிறாங்க, மெய்யான பொருள் நமக்குள்ளதான் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு வர ஆரம்பிச்சிருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்கா வந்து நமக்கு ஹாப்பினஸ்ங்கிறது ஸ்டேபிளா வந்துருது. வெளியில இருக்கிறது என்ன இடம் எது வந்தா என்ன எது போனா என்ன போயிட்டு போகுது. ஒரு தொழில் நஷ்டமா நினைச்சு பாருங்க. ஒரு தொழில் நஷ்டம்னு சொல்லி மனசு உடைஞ்சு மனநிலை பாதிக்கப்பட்ட அளவுக்கு ஆகிறவங்க, தன் உயிரையே மாச்சுக்கிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க. ஒரு இழப்பு, உறவுகளுக்குள்ள இழப்பு, ஒரு குழந்தை இழந்தவங்க, நியூஸ் பேப்பர்லாம் படிக்கிறோம், பையன் வந்து எங்கேயோ இதாயிட்டான் அப்படின்னு சொல்லி அப்பா அம்மாவும் இறந்துட்டாங்க அப்படின்னு. இப்போ நம்மளுடைய அலாதியான பிரிய வந்து சிருஷ்டி பொருள் மேல நம்ம வச்சோம். இந்த சிருஷ்டி உருவாகிறதுக்கு நம்ம காரணமா இருக்கிறோம். அது என்னடுதுன்னு நம்ம எப்படி நினைக்க முடியும்? நம்ம ஒரு குழந்தை உருவாக நம்ம ஒரு கருவியாக தான் இருக்கிறோம். அது என் குழந்தைன்னு நினைச்சிட்டு அது மேல போய் கண்ட்ரோல் பண்றது. முக்கியமா இது ஒன்று சொல்ல நினைச்சேன். உங்களோட உலகத்துக்கான கனவுகளை நீங்க பாத்துக்கங்க. அதை விட்டுட்டு வந்து குழந்தைங்களோட கனவு போயிட்டு நீங்க இது பண்றது, மாடிஃபை பண்றது, இல்ல வந்து அவங்களுக்கு ஒரு பிடிக்கும்னு சொன்னா டேய் அதெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வராது, நீ இதை செய் அப்படின்னு சொல்லி போட்டு குழப்புறது. மெயினாக அந்த ஸ்கூல் இப்போ முடிச்சு காலேஜ் போகிற டைம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இன்ஜினியரிங் போகிறோமா இல்லை மெடிக்கல் போகணும்னு சொல்லி நம்ம வந்து புஷ் பண்ணுவோம். அப்போ என்ன ஆகுது, அவங்களோட உலகம்னு ஒன்று இருக்குது, நம்மளோட உலகம்னு இருக்குது. நம்ம உலகத்துக்கான தேவைகளை பார்த்துக்காம இருக்காம அவங்களோட உலகத்துக்கு போய் ஆல்ட்ரேஷன் பண்ணி கடைசியில் பார்த்தா அது கரியரே அவங்களுக்கு ரொம்ப பாதிக்கப்பட்டுரும். எனக்கு நான் இதுக்கு போகலான்னு ஆசைப்பட்டேன், எனக்கு வந்து இங்கே தள்ளி விட்டாங்க. அது ஏன்னா என்னோட உடைமை பொருளாக நினைக்கிறோம். என் பையனா நீ என்னோட உடைமை பொருள், என் மனைவினா நீ என்னோட உடைமை பொருள். இன்னைக்கு நான் வந்து கழுத்தில் செயினை போட்டு கூப்பிட்டு வந்துடும், அன்னைக்கே உன்னை நான் வேலைக்கு வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறது. அப்போ நான் என்னோட கட்டுப்பாட்டுக்கு என்னோட சொல்லுக்கு தான் நீ நடக்கணும், உனக்குன்னு தனியாக விருப்பு வெறுப்பு அது என்ன அப்படி இருக்கிறது. குழந்தைங்கன்னா நான் சொல்றதை கேளு அப்படின்னு அந்த ஆளுமை நம்ம செலுத்தும் பொழுது என்ன ஆகுதுனாங்க நெருக்கடிக்குள்ளாக்குறோம். அப்போ ரிலேஷன் வந்து நெருக்கடிக்குள்ளாயிருச்சுனாலே அது கசப்பாயிரும், நல்லா இருக்காது ஆக்சுவலாக. அதில் அது இருக்கிற இயல்பான நிலைக்கு போயிடும். அப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது நம்ம எதுக்காக வந்தோம். கொஞ்சம் கைடன்ஸ் பண்ணலாம், சொல்லலாம், சொல்ற வரைக்கும் தான் நமக்கு உரிமை இருக்குது. இப்படி பண்ணாதப்பா இப்படி பண்ணு. இப்போ எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இந்த அதிகப்படியான ஆளுமையை செலுத்தும் போது அது ஒரு கட்டத்துக்கு மேலே அது அவங்க பிரேக் ஆகி போயிடுவாங்க, தாக்கு பிடிக்காததுக்கு அப்புறம். ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரெயின் ஆகிறதே பார்த்தீங்கன்னா நம்ம அந்த
அவங்களோட பவுண்டரிக்குள்ள போய் நம்ம வேலை செய்றது. அவங்க பிரைவசிக்குள்ள போறது. ஒரு செல்ஃபோன் எடுத்து நம்ம செக் பண்றது, பார்க்கறது அப்படிங்கிறதெல்லாம் கூட இப்ப அவங்க பிரைவசி அது. இப்ப வீட்ல இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம நம்ம இருக்கிற பிரசன்ஸ் வந்து நம்ம குழந்தைங்கள டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு இருக்கணும். சும்மா அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசினா என்ன பேசிட்டு இருக்கிற, யார் அந்த ஃப்ரெண்டு, என்ன ஏது அப்படின்னு சும்மா நம்ம போயிட்டு அவங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தோம்னு வச்சுக்கங்களேன், அப்புறம் அவங்களுக்கு ஒரு கட்டத்துல இருக்கவே பிடிக்காம போயிருது. ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் பார்ப்பாங்க. அப்புறம் ஓரளவுக்கு சம்பாதிக்க ஆரம்பிச்சு எல்லாம் ஆனதுக்கப்புறம் அவங்க தனியாவே போய் அப்புறம் அதுக்கப்புறம் நம்மளோட டிஸ்கனெக்ட் ஆகுற மாரி சூழ்நிலைகள் வர்றதுக்கு காரணமே நம்ம தான்னு வச்சுக்கங்களேன். இந்த இடத்துல நான் இது இப்படிதான் நம்ம பொறுப்பு. அவங்க அந்த மாரி ஆனதுக்கு நம்ம இந்த மாரி பொறுப்பேத்துக்கிறோம். நம்ம காரணமா அமைஞ்சிடுறோம். இதுக்கு காரணம் என்னன்னா, இதெல்லாம் என்னோடது. இப்ப நீங்க என்னோடது அப்படின்னு நம்ம நினைக்கும் பொழுது, இப்போ ஒரு ஒரு பூமிய வச்சிருக்கிறோம் அப்படின்னா, நம்ம இதுல பாருங்களேன், நம்ம பழமொழிகள் மட்டுமே ஒரு 4, 5 எடுத்துட்டோம்னாலே, நம்ம மொத்த 6 கிளாஸையும் நம்ம கவர் பண்ணிடலாம். "தீதும் பிறதர வரா, எண்ணம் போல் வாழ்க்கை. உள்ளதையே போதுமாக்கிக் கொள். எதை நீ கொண்டு வந்தாய் அதை நீ இழப்பதற்கு." எதுவுமே நம்ம எடுத்துட்டும் போ முடியாது. எதையும் நான் கொண்டு வரல. ஆனா நம்ம இது மேல அலாதியான பிரியம் வச்சிருக்கிறோம். எது மேல? சிருஷ்டி பொருள் மேல. இறைவன் படைச்ச பொருள்கள் மேல நம்ம பிரியம் அதிகமாயி போச்சு. அது வந்து இல்லாம போகும், உடைஞ்சு போகும். ஒரு கார் மேல நீங்க பற்று வச்சிருப்பீங்க. இந்த கார் எனக்கு ரொம்ப பிடிச்ச கார் அப்டின்ட்டு. பொட்டுன்னு எவனோ ஒரு கியர்ல போட்டுவிட்டு போவான். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த அன்னைக்கு உட்காந்து 2 நாளைக்கு உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்ப ரொம்ப சிம்பிள்ங்க. ஒரே நம்ம ஃபோக்கஸ் இந்த 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 பால் கிரிக்கெட் விளையாட்டு வீரர்கள் எப்படி அந்த பால் மேல ஃபோக்கஸ் பண்ணா ஜெயிக்கலாமோ, நம்ம ஃபோக்கஸ் வந்து இறைவன் மேல ஃபோக்கஸ். அவங்களோட நெருக்கமான உறவு. அவங்கள்ட்ட இருந்து வர கைடன்ஸ். இத செய், இத செய்யாத. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேலை வச்சிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். ஒவ்வொருத்தரோட கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாரியான வாய்ப்புகள அவங்களுக்கு ஏற்படுத்தி குடுக்குறாங்க. நம்ம அத செஞ்சுட்டு இருக்கிறோம். கடைசியா நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் கோல் என்ன? இந்த வீட்ட நம்ம சொந்த வீடா மாத்திக்கிறோம். நம்ம வாழ்ற இந்த அனித்திய வீடு, டெம்பரரி வீட்ட, இந்த வீட்டுக்குள்ளேயே நம்ம தங்கிர்றபோது அதுவே நம்ம சொந்த வீடா மாறிருது. ஏன் தங்குறோம்? உள்ளுக்குள்ள தான் அந்த இறைவன் இருக்கிறாங்க. அவங்களோட போய் நம்ம கைகோர்த்து அங்கேயே ஜாயின் ஆயிக்கிறோம். அப்ப அதான் ஜீவாத்மா, பரமாத்மா ஐக்கியம், முக்தி அடையறது, இந்த பிறவி பெருங்கடல் நீந்தி இறைவனடி சேர்றது அப்படிங்கிறது அல்டிமேட்டான அந்த ஸ்பிரிச்சுவல் கோல் நம்ம லைஃபோட எண்டுல வந்து அது நடந்துருது. அப்ப லைஃப் எத நோக்கி போகுது அப்படின்னா, நம்ம பிறப்பு, இறப்பு 2க்கு நடுவுல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பிறந்தவங்க இறப்புங்கிற ஒரு பாயிண்ட்க்கு என்னைக்கு இருந்தாலும் போறோம். இது மிகப்பெரிய சஸ்பென்ஸ் என்னன்னா, அது எப்போங்கிறது தெரியல. அதனால நம்ம கான்ஷியஸ் அறிவு நமக்கு தெளிவா இருக்கும் பொழுதே, சிந்தனைகள் நல்லா இருக்கும் பொழுதே, நம்ம வந்து அந்த இறைவன் நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கிறோங்கிற அந்த கிளாரிட்டியோட நம்ம பயணிச்சுட்டு இருக்கிறோம். ஏன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பாருங்களேன், அந்த வயசாயிருச்சுன்னா உங்களுக்கு ஒரு சிந்தனைகள்லாம் மழுங்க ஆரம்பிச்சுரும். ஒரு 70, 80ல ஆகும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க சில விஷயங்கள் சொன்னா புரிஞ்சுக்க முடியாது. அப்ப வயசானதுக்கு அப்புறம் நம்ம இறைவன பத்தி, முக்திய பத்திலாம் பார்த்துக்கலாம்னா, "இத இளமையில் கல்" அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம வயசு நல்லா இருக்கும்பொழுது, இத பத்தின அவேர்னஸ் நமக்கு வந்துருது. அதனால தான் பார்த்தீங்கன்னா, இந்த ஞான ஸ்நானம் பண்றதெல்லாம் சொல்லுவாங்க. நான் பார்த்துருக்கேன். எங்க அபார்ட்மெண்ட்ல ஒரு கிறிஸ்டியன் அவங்க பையனுக்கு வந்து 12, 13 வயசு ஆகும்பொழுது, சர்ச்சுக்கு கூட்டிட்டு போய் அவங்க வந்து இனிமேல் அவன் ஞானத்துக்கான ஆளா பாதையில பயணிக்கணும் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்சு அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். அவங்களுடைய அந்த ப்ராசஸ். இது முன்னாடியும் இருந்த குருகுல கல்வின்னு இருந்து கொண்டு போய் அந்த இதுல விட்டுருவாங்க. அப்ப அதுக்கப்புறம் வந்து மெஞ்ஞானத்துக்கான ஒரு கல்வி, ஒரு அறிவு பருவம் வந்ததுக்கப்புறம் விளையாட்டு பருவம், தீனி பருவம்லாம் இருந்தது சின்ன வயசுல. பசங்க சும்மா ஏதோ விளையாண்டுட்டு இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் சாப்பாட்டு மேல தான் கவனம் இருக்கும். அந்த பருவம் முடிஞ்சு ஓரளவுக்கு அவங்க வயசுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்றோம் பாருங்க. அந்த ஒரு இன விருத்தி செய்ற அளவுக்கு அவங்க தயாரானதுக்கப்புறம் அறிவு முழுமை அடைஞ்சிருது அவங்களுக்கு. அதுக்கப்புறம் அவங்க மெஞ்ஞானத்துக்கான பாதையில போயி, அந்த இறைவனடி சேர்றது எப்படிங்கிறதுக்கான ஒரு கல்வி வந்து இளமையிலேயே அவங்க கத்துக்கிறது அப்படிங்கிற ப்ராசஸ்ல இருந்தது. இப்ப வந்து மெட்டீரியல்க்கான ஒரு கல்வியா மாறி, மெட்டீரியல்னா என்ன? பணம் சம்பாரிக்கிறது. இத பத்தின ஒரு எஜுகேஷன் தான் நம்ம மெயினா நம்ம எடுத்துக்கிறோம். அதையும் நம்ம அச்சீவ் பண்ணிர்றோம். ஆனா அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு 35, 40 வயசு ஆகும்பொழுது பார்த்தீங்கன்னா, ஏதோ சம்திங் மிஸ்ஸிங் அப்படிங்கிறத அப்புறம் தான் ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கும். அப்ப எது நமக்கு இங்க வேணும்? எது நமக்கு ஹாப்பினஸ் குடுக்கும் பார்த்தீங்கன்னா, அன்பு தான். அன்பு, நிம்மதி, அமைதி இது எல்லாமே வந்து நமக்குள்ள தான் இருக்கு. நம்ம ஆழ் மனசுல தான் இருக்குது.
இப்ப எதுவுமே வெளியில இல்ல. எல்லாமே நமக்குள்ள தான் இருக்குது. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. இப்போ நமக்குள்ள தொடர்ந்து நம்ம அந்த கிளீன் பண்ண பார்த்தீங்கன்னா, அந்த 0 ஸ்டேட்ன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கங்களேன் அதுக்கு பேரு. அதான் 0 லிமிட் அந்த புக்கோட பேரே 0 லிமிட்ன்னா, அந்த 0த் பாயிண்ட் அப்படின்னு இருக்குது. இப்ப நான் அந்த சொன்ன மாரி அந்த அட்டைப்பெட்டிய நீங்க ஓப்பன் பண்ணி உள்ள போயிட்டே இருந்தீங்கன்னா, நமக்குள்ள இருக்கிற திரைகள் நீக்கி நீக்கி உள்ள போகும்பொழுது, அந்த ஜோதி, பிரகாசம் எல்லாமே நமக்குள்ள இருக்குது. அந்த கடவுள் அப்படின்னு சொல்றது கடத்திற்குள். நமக்கு நமக்கு அறிவு ஒரு ஒரு தாட் உருவாகி வருது பாருங்க. அந்த உருவாகி வர இடத்துல இறைவன் இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. சுவை சேரும் இடத்தில். நம்ம அறுசுவை உணவு எடுத்துக்கிறோம்னா, அந்த சுவை சேரும் இடமாகவும், உன் வார்த்தை பிறக்கும் தலமாகவும் இருக்கிறோம்ங்கிறாங்க. இப்ப நம்ம வார்த்தை பேசுறேன். அது எங்கிருந்து உருவாகி வருது? அது உருவாகி வர இடத்துல இறைவன் இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. சரி இதெல்லாம் நம்ம டெக்னிக்கலா நம்ம என்னங்கிறது நம்ம என்ன பார்க்கவா முடியும்? என்னது அ லென்ஸ் வச்சா பார்க்க முடியும். ஒண்ணும் புரியல நமக்கு அப்படின்னா கூட, நமக்குள்ள இருக்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெளிவா வச்சுக்கோ. நமக்கு வர்ற எண்ணங்கள் அவங்க குடுக்குற சிக்னல்ஸா இருக்குது அப்படி வச்சுக்கோ. "ஏய் இத செய், இது செய்யாத" அப்படிங்கிறத வந்து நமக்குள்ள இருந்தே நமக்கு கைடன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கைடன்ஸு நம்ம எடுத்துக்கிறதுக்கு தடையா இருக்கிற அந்த பதிவுகள், அந்த திரைகள வந்து நம்ம நீக்கிக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம எப்படி பண்றோம்? தொடர்ந்து நமக்குள்ள சொல்லிட்டே இருக்கிறோம். எனக்கு ஹேப்பினஸ் தாண்டி எனக்கு மகிழ்ச்சியா இருக்கணுங்கிறது இயல்பான ஒரு மனநிலையா இருக்குது. அன்பிளசன்ட்டான ஃபீலிங் வருது அப்படின்னா, எங்கேயோ தப்பு புரோகிராமிங் நடக்குது நமக்குள்ள. உடனடியா நம்ம இத சொல்ல ஆரம்பிச்சுர்றோம் மைண்டுக்குள்ள. குழந்தைங்க சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு உடனே வந்து நமக்கு கோவம் வர மாரி இருக்கும். இல்ல நான் நினைக்கிற மாரி ஏதோ விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது. எனக்கு வந்துட்டு இருக்கிற கஸ்டமர் வந்து ஏதோ ப்ராப்ளம் பண்றாங்க. இல்ல எனக்கு வந்து எங்க பார்ட்னர் வந்து பெரிய ப்ராப்ளமா இருக்காரு. அப்ப இதெல்லாம் இத்தன நாளா வெளியில இருக்கிற காரணங்கள் நம்ம பார்த்தத தாண்டி, இப்ப இன்னைக்கு உள்ள நம்ம பொறுப்பேத்துட்டு நமக்குள்ள கிளீன் பண்றோம். தேங்க் யூ, ஐ லவ் யூ. நீங்க வந்து யார் ஒருத்தர் டென்ஷன் பண்றாங்களோ, நீங்க உங்களுக்குள்ள அவங்கள நெனச்சு சொல்லிட்டே இருங்களேன். சும்மா தேங்க் யூ, ஐ லவ் யூ. நன்றி, நான் உங்களை நேசிக்கிறேன். திரும்ப திரும்ப சொல்ல என்ன ஆகுதுன்னா, அவங்க மேல இருக்க வெறுப்புணர்வு உங்களுக்கு மாறும்பொழுது, உங்களுக்குள்ள மாறும்பொழுது அவங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் மாறி போயிரும். சரிங்க. அனைவருக்கும் ரொம்ப நன்றி. இவ்வளோ நாள் வந்து நீங்க பொறுமையா எல்லா கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு வந்தீங்க. இங்க கேட்க முடியாதவங்க ரெக்கார்டிங் கேட்டுட்டு இருந்தீங்க. ஏதாவது சந்தேகங்கள் மெயினா வந்து நீங்க இப்ப இத சொல்ல ஆரம்பிச்சதுக்கப்புறம், இல்ல ஏதாவது பெனிஃபிட் ஆயிருக்குது, யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா, யூஸ்ஃபுல்லா இருந்தது. இல்லன்னா வந்து சில இன்னும் புரியாத விஷயங்கள் சில இதெல்லாம் இருக்குது அப்படின்னாலும், எதா இருந்தாலும் கேளுங்க. மத்தவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க கேட்கறது. இல்ல என்ன பெனிஃபிட் ஃபீல் ஆச்சு அப்படின்னா, காலையில நான் 5 மணிக்கு நம்ம எந்திரிச்சு உட்காந்து இத 1 மணி நேரம் நம்ம ஆல்மோஸ்ட் எல்லா நாளுமே 1 மணி நேரத்துக்கு பக்கம் பேசியிருக்கிறோம். இதனால வந்து ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருந்தது, இல்ல மாற்றங்கள் வந்திருக்குது, இல்ல மாற்றம் வரும்னு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா, எதா இருந்தாலும் நீங்க ஃபீட்பேக் சொல்லுங்க. இன்னைக்கு தான் நமக்கு கிளாஸோட கடைசி நாள். அன்மியூட் பண்ண முடியுதுங்களா? நான் ஜாயின் பண்ணும்போது மியூட்ன்னு சொல்லி போட்டிருந்தேன். சிலதெல்லாம் இப்போ ரெட் கலர்ல காட்டுச்சு. நமச்சிவாயம் சார், நீங்க அன்மியூட் பண்றீங்க. எனக்கு நீங்க பேசுறீங்களா ஏதாவது? சார் ஒரு ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷனு. சொல்லுங்க. சார் ஒரு 1½ இயர்ஸ் முன்னாடி ஒரு சின்ன ஒரு சிந்தனை வந்துச்சு. சரிங்க. அது நீ நம்ம இந்த கோப்புணர்வு தெரியறதுக்கு முன்னாடியே தான். அது என்னன்னா சார், ம், ம், எனக்கா ஒண்ணு தோணுச்சு. யாரும் சொல்லல. அதாவது ம், நமக்குள்ள ஒரு மெமரி பவர் இருக்கு. அதாவது நம்ம மூளைக்குள்ள சம்திங் ஒரு நம்ம சிந்தனைகள், நம்ம எண்ணங்கள், நம்ம என்னென்ன ஆசைப்படுறோம், நம்ம என்னென்ன விரும்புறோம், எல்லாமே நமக்குள்ள ஸ்டோர் ஆயிருக்கு. அ அது வந்து எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அது வந்து நியூட்ரலைஸ் ஆகணும். அதாவது என்னன்னா, ம், ஏதாவது ஒண்ணு நம்ம நெனச்சிருக்கோம். ஏதோ விரும்புறோம். ஆனா அது நடக்கல அப்டின்னா, மேபி அது நம்ம ஸ்டோர் ஆயிட்டே இருக்கும். அப்ப என்ன ஆகும்னா, ம், நம்ம மேபி அதுக்காகவே நம்ம அத நம்ம திருப்பி அனுபவிச்சாகணும். அப்பனா அதுக்காக நம்ம ஒரு பிறவி எடுக்கணும். மேபி ஏதாவது ஒரு வீடு கட்டணும், இல்ல வேற மாரி பெரிய ஆளா வரணும்னு நினைக்கணும்னா, அந்த மாரி ஆக முடியல இந்த பிறவியில அப்டின்னா, நம்ம திருப்பி பிறவி எடுக்கணும். அந்த மாரி எனக்கா ஒண்ணு தோணுச்சு. அ ம், ஆனா ம், நீங்க சொன்னதுக்கப்புறம் இந்த கோவப்படம் சொன்னதுக்கப்புறம், அதுக்கு முன்னாடி நான் எனக்கா தோணுச்சு. மேபி இப்டி இருக்கலாம். அதுக்காண்டி தான் நம்ம பிறவி எடுக்கணும்னு தோணுச்சு.
இப்ப இந்த மாதிரி நம்ம ம். நம்ம இதை யூஸ் பண்ணும்போது, நம்ம 4 வார்த்தையை சொல்லும்போது, அந்த ஆசைகள், அந்த மாரி எண்ணங்கள் எல்லாம் போயிருமா? நியூட்ரலைஸ் ஆயி, நம்ம எண்டுல அந்த பிறவியிலே நம்மால வர முடியுமா? ஏன்னா ஏன்னா ஆத்மா நம்மளோட உயிருங்கிறது மேபி இந்த ஒரு பிறவியில இருக்காது. பல பிறவிகள் நெனச்ச எண்ணங்கள்லாம் இருந்திருக்கலாம். மேபி அதோட ஆசைகள், எண்ணங்கள் எல்லாம் இருந்திருக்கலாம். அப்ப ஆமா. இத நம்ம கோப்பன் இப்ப சொல்றதுனால, முன் ஜென்மத்துல நெனச்ச ஆசைகள் மேபி எல்லாமே அது கர்மா எல்லாம் நியூட்ரலைஸ் ஆகி, நம்மள இந்த பிறவியிலேயே நம்மளால முக்தி அடைய முடியுமா? அ எப்படி சார் இந்த இத யூஸ் பண்றதுனால? ஆமா. அதுல தான் வந்து இது மெயின் பர்ப்பஸே வந்து நம்ம அந்த முன்னாடி பிறவிகளினுடைய எல்லா பதிவுகள் நம்ம கிளியர் பண்றது தான் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோங்க. ஓகே சார். ஓகே. ஹலோ, கேக்குதுங்களா? சார் லைட்டா கட் ஆயிருச்சுன்னு நெனைக்கிறேன். ஒரு ஒரு இடையில கால் வந்துருச்சு. அதுல கட் ஆயிடுச்சு. இப்போ நம்மள பற்றி தொடருவது நல்வினை, தீவினையே அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம இப்ப என்ன பண்றோம்னா, நம்ம அதையெல்லாம் எரேஸ் பண்ணியிருக்கிறோங்க ஆக்சுவலா. இப்போ இந்த டெக்னிக் யூஸ் பண்றதுக்கு நான் ஒரு ஒரு கைடன்ஸ் மாரி நான் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ இறைவன அடையறதுக்கான ஒரு வழிகாட்டுறதுக்கு ஒரு குரு வேணும் இல்லைங்களா? "குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார்." இந்த குருவ பத்தின ஒரு திருமூலர் பாடல் கூட இருக்கும். "குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார், குருட்டினை நீக்கா குருவினை கொள்வர். குருடும் குருடும் அ குருட்டாட்டமாடி குழி விழுமாறே" அப்படின்னு சொல்லி ஒண்ணு வருங்க. அதாவது இப்போ இறைவன் அடையறதுக்கான வழி என்ன? நம்ம சமாதி நிலை அடையறதுக்கு மரணத்தையே ஜெயிக்கிறது. இந்த சர்வ உலகமும் எமன் கையடக்கம். அந்த எமன் எம் கையடக்கம். அப்படின்னு இப்ப நான் இங்க 2008க்கு அப்புறம் மெய்வெளிக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு இவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் அது. இப்ப என்னோட குருபுரானா நான் ஏத்துட்டு இருக்கிற மெய்வெளி சாலை ஆண்டவர்களுடைய இது என்னன்னா, இந்த சர்வ உலகம் எமன் கையடக்கம். அந்த எமன் எம் கையடக்கம்ங்கிறாங்க. இப்ப மரணத்தையே ஜெயிக்கிறதுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு ஒரு குருபுரான் ஒருத்தவங்க வந்து இன்னைக்கு இருக்கிறாங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச வகையில இன்னைக்கு இங்க இருக்கிறாங்க. மெய்வெளி சாலையில இருக்கிறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட்டு நமக்கு இங்க வர வேண்டியது என்னன்னா, நான் இந்த பிறவியில முக்தி அடையணும், இறைவனடி சேரணுங்கிற எண்ணமே இப்போ இல்லாம இருந்தது தான் இப்ப வர வச்சிருக்கிறேன்னு வச்சுக்கங்களேன். அது நீங்க உங்களுக்குள்ள வந்ததுக்கப்புறம் நீங்க அதுக்கான பாதைய தேடுவீங்க. தேடுற பொருள் நமக்கு கிடைக்கும் கண்டிப்பா. இப்ப அந்த பாஸ்ட் கர்மாலாம் நம்ம தீர்ந்து ஒரு இந்த இந்த பிறவியில முக்தி அடைஞ்சிருவோம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்து, இன்னைக்கு நான் இந்த கிளாஸ்ல வந்து உட்கார்ந்துருக்கிறேன் அப்படின்னா, அது கூட நம்ம கர்மானுடைய ஒரு எண்ட் பாயிண்ட்க்கு வந்துட்டோம் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். இது எனக்கு இந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட கிடைச்சிருக்கல இந்த மெத்தட்லாம். ஆனாலும் 10 வருஷம் நெறைய விஷயங்கள், நெறைய சிரமங்கள அனுபவிக்கிறோம். இது நாள் வரைக்கும் நம்மளும் வாழ்க்கையில எத்தனையோ கஷ்டங்கள்லாம் பார்த்து வந்திருக்கோம். அதெல்லாம் கூட நம்ம கர்மாக்களுடைய அனுபவிச்சு தீர்க்க வேண்டிய விஷயங்களா இருந்து இப்ப நம்ம அனுபவிச்சு முடிச்சுட்டு இப்ப இந்த ஒரு பாயிண்ட்க்கு வந்திருக்கிறோம் அப்படிங்கிற மாரி நான் பார்க்குறேன். அப்ப "அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது." எப்படியோ நம்ம வந்து நமக்கு ஒரு அறிவு தமிழ்நாட்டுல வந்து பொறந்து நமக்கு இத்தனை ஞானிகளோட பாடல்லாம் நம்ம கேட்கிறோம். இந்த பிறப்பு வந்து அரிய மானிட பிறப்பு நம்ம எடுத்துட்டோம் இன்னைக்கு. அப்ப இந்த பிறவி எடுத்ததனுடைய விளைவு நம்ம இத்தனையும் சிந்திக்க முடியுது, நல்லா புரிஞ்சுக்க முடியுது. இதெல்லாம் சிருஷ்டியெல்லாம் இறைவன் உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த இறைவன் அடியில் நம்ம சேரணும் அப்படிங்கிற அந்த தாட் நம்ம ஒரு விஷயம் சொல்றாங்க. அத நம்ம யோசிச்சு காதுல கேட்கிறோம், புரிஞ்சுக்கிறோம். அப்புறம் இந்த அறிவு நமக்குள்ள வச்சு படைச்சதுனால நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம இந்த பிறவியில இனி மீண்டும் பிறவாத நிலை அடையணும் அப்படிங்கிற அந்த ஒரு இது. நித்தியமான பேரின்ப நிலை அடையணும். இல்ல சொர்க்கம் நினைவென்னும் ஆகாய லோகத்தில் சொர்க்கலோகம் கட்டப்படுகிறது அப்படிங்கிறாங்க. இப்ப இத்தனையும் நமக்கு வந்து நம்மனால முடியும். இந்த பிறவியில் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்க்கு நம்ம வந்ததாக தான் நான் புரிஞ்சுக்கிறேங்க. பேசிக்கா என்னன்னாங்க, நம்ம 1, 2 விஷயத்துல நம்ம சிக்கி இருந்திருப்போம் இவ்வளவு நாளா பார்த்தீங்கன்னா. ஒரு ரிலேஷன்ஷிப் இஷ்யூ இருக்கும். இல்ல ஒரு பணம் பிசினஸ் ரீதியா நமக்கு ஒரு சக்சஸ் பண்ண முடியாத மாரி இருந்திருக்கும். அத பத்தி அதிகமா வொரி பண்ணி இருந்திருப்போம். அந்த வொரி பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு பிளாக்கு அதுக்கும் நமக்கும் நடுவுல இருந்த எனர்ஜி சேனல் அந்த இருந்த தடை வந்து இப்ப நம்ம நீங்கி இருக்கும். நீங்க அத யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஏதோ ஒண்ண பத்தி நம்ம அதிகமா பேசி, அதிகமா யோசிச்சுட்டே இருந்திருப்போம். அது நமக்கு பாதரிங்கான ஒரு விஷயமா இருந்திருக்கும்.
இப்ப நம்ம இத சொல்லும்பொழுது என்னன்னா, உடனடியா அந்த அந்த பிளாக் நமக்கு கிளியர் ஆயிருக்கும். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, எல்லாருமே ஓரளவுக்கு நம்ம ஸ்டேபிளான நிலையில தான் இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம ஒரு ஒரு ரூ. 10,000 சம்பளம் வாங்குறோம் அப்படின்னாலும், எனக்கு அது போதும். என்னோட தேவை கரெக்ட்டா இருக்குது. ஆனாலும் வந்து நிம்மதியா இருக்க முடியல என்னால. இல்ல மாசம் ரூ. 10,00,000 நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா கூட, என்னால சம்பாதிக்கிறத பத்தி எனக்கு பிரச்சனை இல்ல. ஆனா வந்து நான் நினைக்கிற மாரியான மனநிலை, ஹாப்பினஸ் இல்ல. நான் என்ன பண்ணட்டும்? அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில எல்லாருமே மேக்ஸிமம் இருந்திருக்கும். அது அது பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள்லாம் நமக்கு பிரச்சனை இருக்காது. 1, 2 தான் நமக்கு பாதிப்பு உள்ளாக்கும். இப்ப அத நம்ம கிளியர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு இருட்டு நம்மள விட்டு நீங்கின மாரி ஒரு ஃபீலிங் வந்துரும். அப்போ இனி வருங்காலங்கள்ல நம்ம தொடர்ந்து நம்மளை சுத்தப்படுத்திட்டே இருக்கிறோம். இது நம்ம இவ்வளவு நாளா வெளியில தான் சுத்தப்படுத்தணும். உள்ளுக்குள்ள நம்ம எண்ணத்தையும் நம்ம தூய்மைப்படுத்த முடியும். அன்பு நண்பர்களே, எல்லா வகுப்புகளையும் பொறுமையாக கேட்டு வந்திருக்கிறீங்க. மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்குள்ள மிகப்பெரிய மனமாற்றம் வந்திருக்குன்னு நம்புகிறேன். அப்படி இல்லை, பெருசாக எனக்கு ஒன்றும் புரியல, இல்லை வந்து எனக்கு ஒன்றும் பெரிய மாற்றங்கள் வரல அப்படின்னா எனக்கு கால் பண்ணுங்கள். இல்லை நல்லா வந்திருக்குது, பிடிச்சிருக்குது அப்படின்னா குரூப்பில் நீங்கள் உங்களோட ஃபீட்பேக் என்னென்னு போடுங்க. அப்போ தான் வந்து இதை என்னென்னு பெருசாக இம்பார்ட்டன்ஸ் எடுத்துக்காத மற்ற மக்களும் இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சு இந்த கிளாஸை எடுத்துக்க ட்ரை பண்ணுவாங்க. மிக்க மகிழ்ச்சிங்க. உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் இனிமேல் எந்த ஒரு விஷயமும் பெருசாக பாதர் பண்ணாத அளவுக்கு உங்களுடைய மனநிலை மாறி நமக்குள்ளே இருக்கிற இறைவனை தேடி அந்த அன்பை பெற்று அவங்களோட வழிகாட்டுதலில் இனிமேல் வந்து வாழ்க்கை பிரகாசமாக இருக்க போகுது. நினச்சி பாருங்கள், நம்ம வந்து யாரோட துணை நாடுறோம் அப்படின்ட்டு. நமக்குள்ளேயே மிகப்பெரிய ஆற்றல் இருக்குது. அவங்க வந்து இந்த பிரபஞ்சத்தையே உருவாக்குன பேராற்றல் நமக்குள்ளே இருக்குது. அவங்களோட துணை வந்து நமக்கு எந்த அளவுக்கு கைடன்ஸ் பண்ணும், அவங்களுக்கு நமக்கு எது வேணும் எது வேண்டாங்கிறது வந்து எவ்வளோ துல்லியமாக தெரியும். அவங்களோட முழு கைடன்ஸ் எடுத்து நம்ம வாழ்க்கை இனி வந்து பிரகாசம், நமக்குள்ளே அந்த பிரகாசத்தை உணரும் பொழுது நம்ம வாழும் இந்த உலகமும் பிரகாசமாக மாற ஆரம்பிச்சிருங்க. நம்ம குடும்பம் எல்லாமே வந்து என்ன நடக்கணுமோ, இத்தனை நாளாக வந்து அந்த கர்மா அப்படிங்கிறதெல்லாம் நம்மளை போட்டு வாட்டி வதச்சு எல்லாம் கிளியர் ஆகி இனி வந்து மெஞ்ஞானத்திற்கான இல்லை வாழ்க்கை இல்லை இன்பம், நிஜமான இன்பம் என்னங்கிறத தேடி நம்ம போகக்கூடிய ஒரு மனநிலை நமக்குள்ளே உருவாக ஆரம்பிக்குங்க. அப்போ நீங்கள் ஒரு மெய்யான குருபரனை தேடுங்க, உங்களுக்கான குரு கிடைப்பாங்க. நன்றிங்க. வாழ்த்துக்கள்.